அனைவருக்கும் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கோவை மருத்துவ அறிவியல் தமிழ் பட்டறை நிறுவனர் மற்றும் ஆசிரியர், PSG மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருதய அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர், மருத்துவ கவி டாக்டர் பெரிய நற்குணன் ராமையா முருகேசன் அவர்களுடனான சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் அம்மையர். உங்களுக்கும் நம்மை சார்ந்த அனைத்து தமிழ்கூர் நல் உலகத்தாருக்கும் எனது மனங்கணிந்த இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் சார். ஏன்னா நீங்க ஒரு மருத்துவராக இருந்து சமுதாயத்துக்கு மக்களுடைய குறைகள் என்ன, அவங்களுடைய விழிப்புணர்வு, அதற்காக அவர்கள் தங்களை எப்படி தயார் செய்து கொள்ளணும், மிக சாதாரணமாக அவங்களுக்கு உங்களுடைய பாடல்கள் கவிதைகள் போய் சேர்ந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சிறப்பான பணியை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அதனால இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில, கலந்துரையாடல் நிகழ்ச்சியில இதை பத்தி பேசுறதுக்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நானும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மருத்துவ அறிவியல் தமிழ் என்கின்ற ஒரு அந்த கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, அதை பல காலத்துக்கு முன்னாடியே உருவாக்கி அதில் சில வேலைகள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். கடந்த பொங்கல் தினத்தன்று நாங்கள் இதனுடைய பகுதி 1 இதே போல் ஒரு யூடியூப் ரெக்கார்ட் பண்ணி லான்ச் பண்ணோம். மக்களுக்கெல்லாம் இது போய் சேரணும் அப்படிங்கிறது. மருத்துவ அறிவியல் தமிழ் கவிதைகள். அந்த மருத்துவ அறிவியல் தமிழ் கவிதைகளுடைய ஒரு நீட்சி தான் இப்போ நாம் பார்க்க போகிற இந்த மருத்துவ அறிவியல் தமிழ் கவிதைகளிலிருந்து உருவாகும் பாடல்கள். இப்போ பாடல் அப்படின்னு சொன்னாலே தொண்டு தொட்டால் பல மாற்றங்களை வாழ்க்கையில் கொண்டாடுறது பாடல்கள் தான். நீங்கள் நிறைய திரைப்பாடல்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தத்துவ பாடலாக இருக்கட்டும், காதல் பாடலாக இருக்கட்டும், சோக பாடலாக இருக்கட்டும், இந்த பாடல்லேருந்து உருவானது தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யம், சரித்திரம். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு பாடல் ஒரு மெசேஜ் எந்த அளவுக்கு உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம், ஈவன் பட்டி தொட்டிக்கெல்லாம் கொண்டுகிட்டு போகலாம்றதுக்கு நம்ம நிறைய எடுத்துக்காட்டுகள் வச்சு, படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருக்கும் போய் சேரணும்னா பாடலே சிறந்த வழி. நீங்கள் ஒரு விழிப்புணர்வு இப்போ தேர்தலுக்குன்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா கூட அதை பாடலாக சொல்லும் போது அது பல பேரை நல்லா போய் அடையுங்கிறது தெரிஞ்ச ஒரு யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் நான் மேற்கொண்ட இந்த பயணம், இந்த மருத்துவ படிப்பு, மருத்துவ சேவை பயணத்தில் தமிழ் என்னை ரொம்ப தாக்கியிருக்குன்னா, நான் படித்த பள்ளிக்கூட காலத்துலேருந்து அது எப்பயுமே நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். நான் எந்த நேர்காணல் போனாலும் தமிழால் சிந்திப்போம், தமிழால் சாதிப்போம் அப்படின்னு சொல்கிறது எதனாலன்னா, அந்த தமிழ்னால தான் நாம் உருவானோம் அப்படிங்கிறத அப்பப்போ நாம் ஞாபகப்படுத்தணும். இதமாரி நல்நாளில் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிற இந்த நேரத்தில் மக்களுடைய நலனை பற்றிய சில இதை நம்ம அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம இப்போ தொகுத்துருக்கோம். சார், அடிப்படையான ஒரு கேள்வி. இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், அதுவும் தமிழ் மொழி வழியாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்தணும்னு நினைக்கிறீங்க. இதனுடைய ஆரம்பம் எதனால் உங்களுக்கு இப்படி ஒரு ஆர்வம் வந்தது? எந்த வயசுலேருந்து இது உங்களுக்கு வந்தது? நீங்கள் தமிழ் வழி கல்வி பயிற்சிச்சதுனால வந்ததா, இல்லை என்ன காரணம்னு சொல்லுங்கள். கரெக்டுங்க. எல்லா ஒரு செயல்பாட்டுக்கும் ஒரு உந்தம் இருக்கணும். இந்த உந்தம்னு பார்த்து நீங்கள் சொன்ன அந்த தான் தமிழ் வழி நம்ம இப்போ கல்வியை படித்து அந்த 12ஆம் வகுப்பு வரைக்கும் அதை படித்து வெளில வரும்போது நாம் நம்மளுடைய பள்ளி காலகட்டத்தில் செய்கிற அந்த கலை நிகழ்ச்சி எல்லாத்துலேயுமே தமிழ் மூலயமா தான் எல்லாமே பண்ணியிருப்போம். அப்போ விழிப்புணர்வு பாடல்களை நிறைய பண்ணியிருப்போம். அந்த விழிப்புணர்வு பாடல்களுடைய அடுத்த கட்டம் கொண்டுட்டு போகும்போது தான் அது கவிதை வடிவத்தில் நிறைய இதுவாகி, இந்த கவிதைகள்லாம் நம்ம அப்பப்போ குறுஞ்செய்தியாவோ ஒரு இதில் இந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கலாம், அதெல்லாம் அனுப்பும்போது நிறைய பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணி பண்ணுவாங்க. அதுதான் முதல் உந்தம். அந்த உந்தம் வந்தப்போ இந்த கொரோனா பீரியட்லலாம் நம்ம நிறைய டைம் ஸ்பேர் பண்ணோம். ஆப்ரேஷன் தியேட்டர் இல்லை, ICU கேர் கொடுக்கறதுக்கான நீட் அவ்வளவு இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது எங்கள் ஃபீல்டில் இருந்தவங்கலாம் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் அவே ஃப்ரம் ருட்டீன் ஒர்க்கு. அந்த பீரியடில் உருவானதான், அந்த 1 மாதம் 2 மாத காலகட்டத்தை உருவானதான் இதுமாரி கவிதைகளை பாடலாக்கணும் அப்படிங்கிறது. கொரோனா பற்றிலாம் நிறைய கவிதைகள் பாடல்கள்லாம் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், பாடல் எந்த ஒரு கருத்துமே இந்த மேக்ஸிமம் டெப்த்து கொண்டுக்கிட்டு போகும். ஸோ இந்த இதில் நாம் இப்போ ஒரு டசன் பாடல்கள்லாம் ஆல்பமாக பண்ணியிருந்தா கூட இன்றைக்கி நம்ம ஒரு 6 பாடல்கள் எடுத்து அதை பற்றியான கருத்துக்கள் எல்லாம் நம்ம விவாதிக்கலான்னு இருக்கோம். ஒரு பாடல் எப்படி உருவாகுது, அந்த பாடலினுடைய தாக்கம் சொசைட்டிக்கு எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இந்த இதில் நான் இதய துதிகள்னு ஒரு பாடல் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இந்த கொரோனாவுக்கு முன்காலத்தில் ஏற்படுத்தி கொரோனா பீரியடில் தான் நல்லா டெவலப் ஆச்சு அந்த பாடலினுடைய ஃபுல் இது. ஒரு பாடலை ஒரு கவிஞர்கிற மாதிரி நீங்கள் எழுத தான் முடியுமோண்டி அதனுடைய எகன முகனெல்லாம் வச்சு அந்த டியூனெல்லாம் செட் பண்ணி அதை ஒரு பாட்டாக கொண்டுக்கிட்டு போனோன்னா அதுக்கு ஒரு பல பேருடைய முயற்சி, ஒத்துழைப்பு, அந்த அக்செப்டன்ஸ் வேணும். நாம் ஒரு இடத்துல இருக்கோம், இந்த பாட்டு பாடுறவங்க சென்னையில் இருப்பாங்க.
அவங்கள்ட்ட நம்ம இடையில இன்ட்ராக்ட் பண்ணணும், அந்த வந்து சிங் பண்ணணும், எல்லாம் பொருந்தி வரணும். பொருந்தி வந்து அதை இது பண்ணி நாம் அதை லான்ச் பண்ணுறது ஆல்மோஸ்ட் எனி அதர் மூவி சாங் மாரி தான் அதை பண்ணணும். அந்த வகையில் நான் ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு சினி ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இன்ஃபேக்ட் ஒரு டைரக்டராகவே ஆகணும்னு நினச்ச காலங்கள்லாம் இருக்குது. வில்லேஜ் லைஃப்பில் நான் இருக்கும்போது அதெல்லாம் நினச்ச காலம் இருக்குது. நாம் படித்து இந்த பாத்தை எடுத்ததுனால இப்போ அதுக்கான ஒரு டைமும் அதுக்கான ஒரு மனப்பக்குவமும். ஆனா அந்த உந்துதல் தான் உங்களை இந்த அளவுக்கு வந்து எழுத வச்சிருக்கு. நீங்கள் கேட்டிங்களே எதனால் இது உருவாச்சுன்னு, எங்கேயோ ஒரு இடத்துல போட்ட அந்த விதை ஆர்வம் இப்போ அது வந்து வளர்ந்து மரமாகி அதனுடைய ஃப்ரூட்ஸ் தான் இப்போ நாம பார்க்குற அந்த கவிதைகளை சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி கவிதை இருக்கிறது. நாம இப்போ ஒரு இதயத்துக்கோ நுரையீரலுக்கோ ரத்த குழாய்க்கோ ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறதுக்கு மேலே இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஒரு மனசுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது. சரி, நாம் இருக்கிற அந்த ஃபீல் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இதெல்லாம் பண்ணும் போதில் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. எனக்குன்னு இல்லை, எல்லா டாக்டருங்களும் எல்லா பிஸி ஒர்க் பண்ணுறவங்களும் அவங்களுடைய ருட்டீன் ஒர்க்லேருந்து ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் இதெல்லாம் பண்ணும் போது தான் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் வரும் அவங்களுக்கு. ஒரு இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் ஏரியாவாக இருக்கும். இன்றைக்கி நாம் வந்து 1 hour ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பேசுகிறோன்னா இதுவே உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல், ஒரு பூஸ்டிங் அப் யுவர் நெக்ஸ்ட் டே ஒர்க், நெக்ஸ்ட் இயர்னுடைய அந்த கான்செப்டுவல் இதை கொண்டு வரதுக்கு. அதனால் இது வந்து ஒரு சின்ன டைம் பாஸ் இதாக இல்லாமல் ஒரு அறிவியல் பூர்வமான கருத்துக்களை பாடல் மூலயமா ஒரு கவிதையாக இருந்து கவிதையிலேருந்து பாடலாகி அது ரீச் ஆகிறதுக்கு இத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் தேவை. நமக்கு வந்து ஒரு நல்ல மியூசிக் பேக்ரவுண்ட் இது கொடுக்குறவங்க ஒருத்தவங்க வேணும், நல்ல குரல் வளம் உள்ள ஒரு பாடகர், அவருக்கு இதில் விருப்பம் இருக்கணும். நிறைய பாடல்கள் இருக்காங்க, நீங்கள் வந்து உணர்ந்து பாடியிருக்கணும். இதில் ஒரு சில பாடல்கள்லாம் பார்த்தா உணர்ந்து பாடியிருக்கணும். இதெல்லாம் பண்ணின பிறகு இந்த ப்ராடக்ட் வெளியில் போகும்போது அந்த மார்க்கெட்டிங் வந்து அதுக்கு நல்லா இருக்கணும், 4 பேர் கேட்டு நல்லா இருந்ததுன்னு சொல்லணும். நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் சிலலாம் அனுப்பிச்சிங்கன்னா அதை பார்க்காம கூட ஒரு தம்ஸ்அப் போட்டுருவாங்க, ஒரு கைத்தட்டல் போட்டுருவாங்க. ஆனால் அதனுடைய உள் உணர்வு அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு நீங்கள் 100% நம்ப முடியாது. ஏதோ நம்ம இப்போ க்ளோஸ் கொலிக்கு அனுப்பிச்சிட்டாங்க, இல்லை நம்ம சார் அனுப்பிச்சிட்டாரு, ஒரு இது தம்ஸ்அப் போட்டுலாம் நினைப்பாங்களோ இல்லையா, அதை புரிஞ்சாங்களா, அதை டைம் கொடுத்து கேட்டாங்களா அப்படிங்கிறது இல்லை. இது நீங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இதை அமைச்சிருக்கீங்க. இந்த வடிவம் வந்து நீங்கள் பாடலாக இதை எடுத்துட்டது தான். நீங்கள் 12 நூல்கள் எழுதியிருக்கீங்க. நாவல்கள் அதில் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் கவிதைகள் நிறைய எழுதியிருக்கீங்க. இதில் கிடைக்காத ஒரு வெற்றி உங்களுக்கு வந்து இந்த பாடல் வடிவத்தில் நீங்கள் சமுதாயத்துக்கு கொண்டு போகிறதுல தான் கிடச்சிருக்கு. ஏன்னா எந்த முயற்சியுமே இல்லாமல் தானாக வந்து காதில் விழுது, அதுவும் எனக்கான நன்மைகளை அது கொண்டு வந்து சேர்க்குது அப்படிங்கிற ஒரு இதை வந்து சமுதாயத்தில் அது ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு பொது சிந்தனை அப்படிங்கிறதுனாலேயே இவ்வளோ பெரிய வெற்றியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. எழுதுவது உங்களுக்கு இயல்பாக இருந்தாலும் அது பயன் மற்றவங்களுக்கு போய் சேருது அப்படிங்கிற ஒரு நன்மை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் சார். நீங்கள் சொல்கிறது நான் வந்து இந்த நாவல்களில் என்னுடைய புத்தகத்தை மற்ற அந்த வாசகரோடு நான் தான் அதிகமாக வாசிச்சிருப்பேன். என்னுடைய புத்தகம் இந்த இதயத்தின் மறுபக்கம்னு இருக்குது, 100 times வாசிச்சிருப்பேன். ஈரம்னு ஒரு புக்கு இருக்குது, அகம்னு. இந்த புக்கெல்லாம் நான் வந்து 100க்கு மேலே வாசித்தேன்னா எனக்கு எப்பயாவது ஒரு மன கஷ்டம் ஒரு இது இருந்ததுன்னா அந்த புக்கில் ஒரு few pages தள்ளும் போதில் நானே ஒரு ரீபர்த்தான ஒரு ஃபீல் வரும். அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த பாடல்கள்லாம் நான் இந்த வாழ்க்கை என்னும் வண்டி இருக்குன்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன். எனக்கு அதை நிறைய பேர் கூப்பிட்டு சொன்னது வந்து அந்த இதனுடைய யதார்த்தமாக உள்ளே இறங்கி அந்த பாட்டினுடைய ஃபீலை வெளில கொண்டாந்தது வந்து இட்ஸ் ரியல் பியூட்டிஃபுல். இது நிறைய மூவி சாங்கெலாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங்குன்னு யாரை கேட்டாங்கன்னா எப்பயுமே சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ஒரு இதில் வந்து அம்மா என்ற அந்த ஃபீல் கொண்டாடுறது இருக்குது இல்லைங்களா, அந்த விஷுவல் இதுவோட அந்த பாட்டினுடைய நடை இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கும். உங்களுக்கு அதுமாரி சின்ன வயதுகளில் தாக்கம்லாம் இருந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய பள்ளி பருவத்திலேயோ காலேஜ் பருவம் சில பாடல்கள் அந்த பாட்டு தாக்கத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள்லாம் வந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு பாடல் நானே எழுதி எல்லாம் கம்போஸ் பண்ணி எல்லாம் ஐடியாலாம் கொடுத்துருந்தா கூட அந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு ஒரு உள் தாக்கம் ஒன்று வரும். அதுமாரியான சுச்சுவேஷன் அது உருவாக்கும் போது அது ஒரு பெரிய கிரியேஷனல் அசெட். அதை நாம் வந்து பெரிய அளவு கொண்டுகிட்டு போனது தான் என்னுடைய இது. நான் ஏன் வந்து இதை வந்து எல்லாருக்கும் பகிரணும்னு நினைக்கிறது, இதை நானே பாடிக்கிட்டு நானே இது ஒரு பாத்ரூம் பாட்டாகவே கொண்டுகிட்டு போயிருக்கலாம். ஏன் எல்லாருக்கும் வந்து எல்லாருமே அவங்களுடைய ஃபீல்டு அவங்க இதில் வந்து அதை முதல்ல ஒரு நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு எஸ்ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதை ஒரு 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 கட்டுரை மாரி எழுதலாம். கட்டுரையிலேருந்து அடுத்த பக்கம் இலக்கியம் பண்ணி அதை ஒரு கவிதையாக்கலாம், அந்த கவிதையை ஒரு பாடலாக்கலாம். இப்போ இருக்கிற பல பாடல்கள் எழுதப்பட்ட கவிதைகள் தான் பாடல்களாக இருக்குது. கண்ணதாசன் ஐயாவுடைய அந்த கவிநாயகத்தெல்லாம் வந்து நிறைய கவிதைகளை பாடலாக்கி தான் அது இன்னைய வரைக்குமே வந்து பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கு. சினிமா பாடல்கள் ஒரு தனி ஏரியா.
அது இல்லாமல் நிறைய கலைப்பாடல்கள்லாம் இருக்கிறது. அதில் வந்து இந்த வில்லு பாட்டு, பாரதம் இதெல்லாம் பண்ணுறாங்களா, அது எல்லாமே பாடல்கள் தான். அந்த காலத்தில் ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா எதை மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னாலும் அது பாடல் மூலியமாக தான் போய் ஆகணும். தனிப்பாடல்கள் நிறைய நிறைய இருக்கு. துறை சார்பு இல்லாம நிறைய தனிப்பாடல்கள் வெற்றி அடைந்தது உண்டு. அது விழிப்புணர்வு பாடல்களாக விழிப்புணர்வு பாடல், நிறைய விழிப்புணர்வு பாடல், தேர்தல் பிரச்சாரத்தில் நிறைய விழிப்புணர்வு பாடல்கள்லாம் கொண்டாடுறாங்க பாருங்க. திரைப்பட பாடலோட மெட்ல அந்த இம்பாக்ட் நீங்க இப்ப திரைப்பட பாடல் மெட்டுன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் வந்து மார்பக புற்று நோயை பற்றி ஒரு பாடல் பண்ணியிருக்கேன். அது முதல்ல கவிதையா தான் பண்ணணும், அது அப்புறம் பாடலை பண்ணேன். இந்த பாடலை வந்து நம்ம அமரர் KV மகாதேவன் ஐயாவுடைய அந்த டியூன்ல வச்சு பண்ணது. எத்தனை காலம் முன்னாடி பண்ணது. அது வந்து சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அந்த பாட்டை வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த மார்பக புற்றுநோய்க்காக பண்ணது. அந்த பாட்டு இந்த இதில் இருக்குது. அது வந்து என்னை ரொம்பவும் ஒரு எக்ஸைட்டான சொன்ன பாட்டு. எங்களுடைய மருத்துவர் குழுவினர் அதில் பாடுற எல்லாரும் சேர்ந்து அது பாடி அது இந்த ஸ்டுடியோவில் தான் நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணணும். அதை ரெக்கார்ட் பண்ணி இப்போ ஒரு 3-4 வருடங்கள் ஆச்சு. மகளிரே மகளிரே கனிவினுடைய கேளீரே அப்படின்னு அந்த சித்தாடை கட்டிக்கிட்டு அப்படியே கொண்டாந்து இது பண்ணது. அதுவும் இந்த வாழ்க்கை என்னும் வண்டி இழுக்க பாட்டு வந்து என்னை ரொம்ப டச் பண்ண ஒரு ஏரியா. இப்போ நம்ம அந்த இதயம் என்கிற இறைவன் அப்படிங்கிற அந்த கவிதை அது எப்படி பாடலாக அதனுடைய பொருண்மை என்ன, அதை நீங்க எழுதுறதுக்கான காரணம் என்ன? கரெக்ட். இப்போ நாம் வந்து இந்த பாடலை வந்து ஃபஸ்ட்டு இதயம் என்கின்றது இதய துதி இதில் ஆரம்பித்து நம்ம தமிழா பாட்டில் முடிக்கலான்னு ஒரு 6 பாட்டை தான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது காலம் கருதி இந்த 6 பாடலை பற்றி நாம் கொஞ்சம் கருத்து ஆய்வு பண்ணோம்னா நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த இதயம் என்கின்ற இறைவன் பாடல் வந்து எப்போ உருவாச்சுனாங்க, நாங்கள் வந்து உலக இதய நாள் கொண்டாடணும் அப்படின்ட்டு 2024 பெருக்கும். இது வந்து 2020 நாங்கள் இது பண்ணது. இந்த கோவிட் பீரியடை முடிச்சு வந்ததும் இதை நம்ம நிர்வாகத்தினுடைய அரங்காவலர் GRK சார் தான் லான்ச் பண்ணார் இந்த பாட்டு. எல்லா பாட்டுமே வந்து மூவி பாடல்கள் லான்ச் ஆகிற மாதிரி தான் ஆகும். இந்த முன்னாடி இந்த 2 இது இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் அந்த லான்ச்சினுடைய ஒரு இதுதான். அதனுடைய இறப்பின் பிடியில் உயிர் மீட்பு, தாய்ப்பாலின் மகத்துவம். இதேமாரி இந்த இதய துதிகள் அப்படிங்கிற டைட்டிலிருந்து இதயம் என்கின்ற இறைவன் இந்த பாடல் வந்து நம்ம ட்ரஸ்டி சார் தான் அதை லான்ச் பண்ணார். அந்த பாட்டு வந்து ஒரு கான்ஃபரன்ஸை அசோசியேட்டாக வச்சுருந்தோம். கான்ஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு டே இனாகரல் ஃபங்க்ஷன் அப்போ இந்த பாட்டை நாங்கள் லான்ச் பண்ணோம். அதை வந்து நம்ம ரிசர்ச் இன்னோவேஷன் இன் கார்டியோவாஸ்குலர் சர்ஜரி RICSன்னு 2020 லான்ச் பண்ணது. இந்த பாட்டில் வந்து நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, இதயம் என்கின்ற இறைவன் நாம் வந்து இந்த புத்தகமே வச்சுருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்குது இல்லை அப்படிங்கிறதோட எல்லாருக்கும் ஒரு இறைவன் நீங்கள் நம்பணுன்னா அது உங்களோட இதயம்தான். ஏன்னா இதயம் தான் உங்களை இயக்கிக்கிட்டு இருக்குது. இதயம் இல்லாமல் நம்ம யாருமே வந்து பொருள்பட நம்ம அதை சொல்லவே முடியாது. இதயம் இல்லாதவன்னு சொன்னால் கூட அவங்களுக்கும் அந்த ரியல் அந்த அனட்டாமிக்கல் இதயம் உள்ளே இருந்தால் தான் உயிர் வாழறதுக்கான ஒரு அதிகாரமே இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இறைவன் என்கின்ற இறைவன் பாடல் வந்து அந்த பர்டிகுலர் நாளில் நாங்கள் லான்ச் பண்ணோம். அதில் என்ன சொல்கிறோம்னா, ஒரு இதய நோய் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் இதயத்தை பாதுகாத்துக்கணும், அதுவும் அந்த கொரோனா காலகட்டத்தில் அதை எப்படி நம்ம சேஃபாக வச்சுக்கணும், அதனால் வர தொந்தரவுகள்லாம் எப்படி இது அது சொசைட்டி இம்பேக்டோடு நம்ம எவ்வளவு உணவு நடைமுறை நடைப்பயிற்சி இந்த இதயத்தின் இமைகள்லாம் நம்ம எப்படி அதை கொண்டுகிட்டு போகணும் அப்படிங்கிறது. அது அந்த கவிதையாக வச்சுருக்கீங்களே, அதை பார்க்கலாமாங்க சார்? இதயத்தின் இமைகள் அப்படிங்கிற அந்த கவிதையில் வந்துங்க இப்போ நம்ம அந்த பாடலினுடைய இந்த புத்தகத்தில் வச்சிருக்கு. இதயத்தின் இமைகள் இந்த பாட்டு வந்து இந்த கவிதையிலேருந்து உருவானதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. கருவிலிருந்து கல்லறை வரை உன்னை இயக்க வைக்கும். இது ஃபஸ்ட்டு லைனே வந்து இதயம் வந்து கருவிலிருந்து நீங்கள் இன்ட்ராயுட்ரைன் லைஃப்பில் அந்த கர்ப்பப்பையில் உருவான காலத்திலிருந்து கல்லறை செல்கிற காலத்தை வரைக்கும் உன்னை இயக்க வைக்குது. உணவும் நடையுமா ஏற்பாயா, என்னுடைய இமைகளை வந்து நீ உணவும் நடையுமா ஏற்பாய். இதயத்தின் இமைகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேலிமை கீழமை நம்ம கண்ணுக்கு இருக்கமே, இதயத்தை பாதுகாக்கிறது வந்து அந்த உணவும் நடையும் தான். நல்ல உணவு உண்டு சீரிய நடையில் இருந்தோம்னா நம்ம இதயத்துக்கு எந்த ஒரு நோயும் வந்து அந்தந்த வயசுக்கு வராது அப்படிங்கிறது தான் நம்ம அதில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கவிதை அப்படியே பாடலாம் வந்து இந்த கவிதையினுடைய இது அப்படியே பாடலாக வந்திருக்கு. நம்ம இப்போ பாடலை கேட்டுடலாம். பாடலை கேட்ட பிறகு அந்த பாடலினுடைய அந்த உள்ள அர்த்தம் என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. அன்புடைய வணக்கம். டைம் இஸ் லைஃப், லைஃப் இஸ் சர்க்குலேஷன். ஆம் நண்பர்களே, the wonder creation of life, the master pump of human, the heart.
அகர முதல உருப்பெல்லாம் இருதய பகவான் முதற்றே உலகு என்றால் அது சாலப் பொருந்தும். அதன் வழி இருதயம் என்கின்ற இறைவன். இறை நம்பிக்கை உள்ளார்க்கும் இல்லார்க்கும் எல்லார்க்கும் நலம் நாடி இறை தேடி. இருதயம் போற்றி மாலை. பாடல் வரிகள் டாக்டர் பெரிய நற்குணன் ராமையா முருகேசன். பாடியோர் டாக்டர் சங்கீதா சங்கர் மற்றும் ஜெயராஜ். அமைப்பு டாக்டர் நடராஜன் பாஸ்கர், இம்ரான், பிரகாஷ் மற்றும் ஏ வேலுப்பிள்ளை. PSG கல்வி நிறுவனங்கள் கோவை. அன்பின் வடிவமாய் உயிர்களின் பிரியமாய் உள்ளத்தில் இருக்கும் இதயமே போற்றி. கருவிலிருந்து கல்லறை வரையும் எமை காத்திடுமே இறைவா போற்றி. அன்பே உயிர் நெறி, அன்பே அனைத்தும், அன்பே கடவுள், அதுவே இதயம். இதயத்தின் முன்பே அனைவரும் சமமே. ஒப்பில்லாயென் இதயமே போற்றி. பல ஆண்டுகளாய் அயராது துடித்து அன்பிலும் பண்பிலும் எனையாட்கொண்ட இறையா போற்றி. இறையா போற்றி. துன்பத்தில் இன்பத்தில் துணை நின்றாய் போற்றி. போற்றி போற்றி. இருதய போற்றி. என் இருதயம் என்ற இறைவா போற்றி. தூய இறைவா போற்றி போற்றி. என்றென்றும் இறையா போற்றி போற்றி. போற்றி போற்றி. ஒன்றின் மேல் ஒன்றாய் மருந்தினை சேர்த்து மங்கா நிலையை உமக்களிக்க போற்றி. ஒன்றன் பணித்திறன் செவ்வனே அமைய உப்பையும் நீரையும் குறைத்து உண்க நானலம் காத்து நாடாமை கொடுத்து நடையும் உணவும் உமை காக்கும் இமைகள். தியானமும் யோகாவும் தினம்தோறும் செய்து சீரிய உயிரின் இதயமே போற்றி. ஔவையின் நாத்தி சூடியை நாடி பொய்யா புலவனின் மருந்தினை தேடி பொல்லாத கொரோனா கொடும் பாவியை வென்று புதியதோர் உலகம் படைக்க உறுதி பூண்டு போற்றி போற்றி. இருதய போற்றி. என் இருதயம் என்ற இறைவா போற்றி. தூய இறைவா போற்றி போற்றி. என்றென்றும் போற்றி. என்றென்றும் போற்றி. என்றென்றும் போற்றி. இந்த பாடல்ல
ஒரு இறைவனுக்கு துதி பாடுற மாதிரி இருக்கு ஒரு பாதி. இன்னொன்று வந்து நீங்கள் என்ன நோய் வரும், நீங்கள் என்ன மாதிரியான உடற்பயிற்சி செய்யலாம், தியானம் செய்யலாம், இப்படி இருந்தீங்கன்னா ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த குழந்தைங்களுக்கு இந்த ரைம்ஸ் மூலமாக சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக, எழுத்தும் அழகாக இருக்குது, அதை பாடினவங்க, இசையமைப்பு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. கரெக்டாக அப்ரிஷியேட் பண்ணீங்க. இந்த பாட்டு நான் தான் சொன்னது இதய துதி. காலையில் ஒரு வீட்டில் இது போட்டு வயசானவங்க இந்த இதய நோய்வாய்ப்பட்டு வைத்தியத்தெல்லாம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி வரும், கேட்கணும்னு இருக்கு. இதில் வந்து சயின்ஸை இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறது எப்போன்னா, மருந்தின் மேல் மருந்து எழுதி நாம் எழுதி கொடுக்கணும் மருந்து. அந்த மருந்து வந்து ஆசை பீட்டான்னு ஒன்று சொல்லியிருக்கேன். ஆசை பீட்டா நிறைய இருதய நோயில் வந்து ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக் ஆஞ்சியோகிராம் பண்ணி ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, பைபாஸ் அறுவை சிகிச்சை பண்ணி இவங்கெல்லாம் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆசை பீட்டா, அதில் ஆசை பீட்டான்னு அந்த எழுத்து ஒரு ஸ்லைடில் வருது பாருங்க அந்த பாட்டில். அந்த ஃபஸ்ட்டு ஏ வந்து ஆஸ்பிரின். எல்லோரும் அந்த ஆஸ்பிரின்னா தெரியும், பிளட் தின்னர். ஆசை ASAI பீட்டா. அடுத்த எஸ் வந்து ஸ்டாட்டின். ஸ்டாட்டின் வந்து கொலஸ்ட்ரால்கான மருந்து. ஸ்டாட்டின், அட்ரவாஸ்டாட்டின், ரோசுவாஸ்டாட்டின்னா நம்ம கொடுப்போம் அந்த ஸ்டாட்டின்ங்கிறது. அடுத்தது ASAI இருக்கு இல்லைங்களா, அந்த AI வந்து ஏசி இன்கிபிட்டான்னு ஒரு மாத்திரை இருக்குது. அது வந்து ரேமிபிரில், நம்ம லிஸ்னோபிரில், குயினோபிரில்னு சொல்லலாம். அந்த பிரில்னு முடியதெல்லாம் இந்த ஏசி இன்கிபிட்டார். அப்புறம் இந்த பீட்டாங்கிறது வர்றது வந்து பீட்டா பிளாக்கர்னு ஒன்று இருக்குது. பீட்டா வந்து பெட்டோப்ரோலால், அட்டினலா, இதுமாரி மருந்து. ஸோ இதை வந்து இந்த ஆசை பீட்டா, மருந்தின் மேல் மருந்து எழுதி அப்படிங்கிற வந்து அந்த ஆசை பீட்டாங்க அந்த இதில் கொண்டு இந்த பாட்டினுடைய ஒரு ஹையஸ்ட்டு மெடிக்கல் சயின்ஸ் எஜுகேட்டிவ் இது. இன்னும் ஒரு ஸ்லைடினுடைய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆர்னின்னு ஒன்று வரும். இந்த ஹார்ட் ஃபெயிலியர் வந்தவர்களுக்கு இந்த மருந்து யூஸ் பண்ணும். ARNI, அதை யார் நீ அப்படின்னு எழுதியிருக்கேன். அந்த ஏஆருங்கிறது ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டார், என்ஐங்கிறது நெப்ரலைசின் இன்கிபிட்டார். இந்த கான்செப்ட் இந்த பாட்டுகளை கொண்டாந்து தான் இது நீங்க இப்படி சொல்லும்போது ஒன்றும் புரியல. ஆனா அந்த பாடல்ல சொல்லும் போது அந்த ஆசை பீட்டா யார் நீ அப்படிங்கிறது வருது அந்த பாட்டில். இதில் வருது ரொம்ப ஆப்ட். இன்னொன்று அந்த விஷுவல் இதில் பாட்டில் காட்டியிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணுறாரு. அதில் என்னுடைய குரூப், என்னுடைய சீனியர் கலீக்ஸ்லாம் இருந்து பண்ணுறது, அவங்களெல்லாம் இதில் நான் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. டாக்டர் JSP இதில் இருக்காங்க, டாக்டர் ராஜேந்திரன், ராஜேந்திரனுடைய வெரி க்ளோஸ் அசோசியேட். அப்புறம் டாக்டர் தமிழரசு, டாக்டர் ராமசாமி, என்னுடைய அசோசியேட் டாக்டர் கணேஷ் என் கூட ஒர்க் பண்ணாங்க. அந்த தேட்டர் இது வந்து கொரோனா பீரியடில் பண்ணுன்னு சொன்னீங்களா, எல்லாம் மாஸ்க்லாம் போட்டு அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் காட்டும் பாருங்க. ஸோ ஒரு ECGயில் ஆரம்பித்து எக்கோ காட்டி, ஆஞ்சியோகிராம் காட்டி, ஆப்ரேஷன் தேட்டரை காட்டி, கொரோனாவினுடைய இதை காட்டி, நாம் எப்படி இருக்கணுங்கிறத காட்டி இது வர்றது இந்த பாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய இது. எனக்கு இதை பண்ணி முடித்த பிறகு ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபிகேஷன். நம்ம எதுக்காக பண்ணுறோம். அப்புறம் அசோசியேட் இங்கே நம்ம PSC இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆகி இதை வந்து எடிட் பண்ணி வெளில கொண்டாது. இட்ஸ் ரியல் இது. நான் 2 பேரும் இதில் மென்ஷன் பண்ணணும். என்னுடைய பாடகர், நான் அவருக்கு லேபிள் பண்ணதே வந்து மருத்துவ சமுதாய பாடகர், மருத்துவ ரீதியான சமுதாயத்தில். அவர் வந்து ஜெயராஜ் கண்ணன், ஈஸ் இன் சென்னை. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு பாஸ்கர், பாஸ்கர் வந்து என்னுடைய கிளாஸ்மேட் UGயில். அவருடைய மூலயமா எனக்கு அறிமுகமாகி அவங்க இதில் அசோசியேட்டாக எனக்கு நிறைய பாடல்கள் பண்ணியிருக்காங்க. அவருக்கு நான் வந்து ஹோல் ஹார்ட்டடாக அவருக்கு அவங்க ஃபேமிலிக்குலாம் நல்லா பாடியிருக்காங்க. ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். நம்மோட ஒரு பயிற்சி பட்டறைக்கு கூட அவங்க வந்திருந்தா நாம் அவரை வந்து அங்கே வந்து அவரை வந்து சிறப்பு செஞ்சோம் ஞாபகம். ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய அசோசியேட். இதெல்லாம் ஒரு கொடுப்பனை மீட்டிங் தான், இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் அவரை மீட் பண்ணுறது என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அசோசியேட் டாக்டர் பாஸ்கர் இது பண்ணியிருக்காரு. அவர் ஒரு அனஸ்தீசியாலஜிஸ்ட், டாக்டர் பாஸ்கர், சென்னையில் அவர் HODயாக இருக்கார் கவர்மெண்ட் சர்வீஸில். ஸோ அவருடைய ஹீஸ் எ பிக் சிங்கர். அவர் பாடகராக இருந்தாலும் இவரை எனக்கு இது பண்ணது இந்த பாட்டுக்கு இதமாரி ஒரு கர்நாடிக் இதுக்கு இவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னதுனால தான் குரல் ரொம்ப பொருத்தம். நிறைய பாட்டு பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஆர்வமாக பண்ணியிருக்காங்க. ஜெயராஜ் ரொம்ப இன்வால்வ் பண்ணி இந்த வாழ்க்கை என்னும் வண்டி இருக்கும் அந்த பாட்டை கேட்டால் நமக்கு மனசுக்கு ரொம்ப இதாக இருக்கும். கேட்கலாமாங்க சார்? அடுத்தது வந்து நம்ம இவங்க வந்து என்னுடைய க்ளோஸ் கொலீக், அவங்க சங்கீதா சங்கர், டாக்டர் சங்கீதா சங்கர் இஸ் எ ரேடியாலஜிஸ்ட். அவங்க அந்த இமேஜில் இருக்கும். அவங்க தான் அந்த பாட்டினுடைய அந்த லாஸ்ட் 1/3 ஆஃப் த இதை முடிச்சிருக்கிறது. அவங்களுடைய குரல், நாங்கள்லாம் அந்த காலத்தில் ராமச்சந்திரா படிக்கும் போதில் கல்ச்சுரல்ஸ்னால் எல்லாம் இதுமாரி சேர்ந்து எல்லாம் பண்ணும் போதில் அந்த இதனுடைய கண்டினியூட்டி இருக்குது பாருங்கள். அது இட்ஸ் எ கிரேட் சர்வீஸ் இந்த பாட்டு. அப்புறம் இதில் இன்னும் முக்கியமாக ஒன்று இது பண்ணணும், எனக்கு டாக்டர் JK பெரியசாமி, அவர் தான் நம்ம கோயம்புத்தூர்னு ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் கார்டியாலஜிஸ்ட். பிகின்ஸ் வித் சார் வந்து ஒரு இது, அவர் யோகாவில் ரொம்ப இது. இப்போ நிறைய அந்த இறைவன் என்கின்ற இதயத்தை வந்து இது பண்ணுறதுக்கு நிறைய சார் ப்ரோக்ராமில் நடத்திடுறாரு. அவருடைய அந்த யோகா இதை வந்து எனக்கு இந்த பாட்டில் இது பண்ணுறது கொடுத்து ஒரு பெரிய
இந்த பாட்டு ஒரு சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒரு இது, நம்மளுடைய ஓன் கொலீக்ஸ், சீனியர் கொலீக், அவங்களுடைய வில் அண்ட் விஷுவல் பண்ணது. இந்த பாட்டு உண்மையாலுமே அந்த உயிர்ப்பு இருக்கு பாட்டுல. உயிர்ப்பு இருக்கு. ஒரு இதய துதிக்கு வந்து இது சமமான ஒரு பாடல். ஸோ நீங்க இப்போ ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கறது வாழ்க்கை என்னும் வண்டி. ஆமா, நீங்க 2-3 தடவை சொல்லிட்டீங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும் கேட்டுடலாம், சொல்லி அதை இப்போ கேட்டுடலாம். யா ஷியோர். அன்புடையீர் வணக்கம். மார்பக புற்று பூகம்பத்தில் புதையுண்டோரின் பிரிவின் பரிவு. வாழ்க்கையினும் வண்டிழுக்க வாக்கப்பட்ட உமக்கு இளம்பயதில் வந்ததென மார்பக புற்றெனும் பிணக்கு. உறவை காத்த என் கிளியே உன்னை பிரிந்து நானும் தனியே தடம் புரண்ட ரயிலானேன், இணை பிரிந்த காலுரையானேன். வாழ்க்கையினும் வண்டிழுக்க வாக்கப்பட்ட உமக்கு இளம்பயதில் வந்ததென்ன மார்பக புற்றெனும் பிணக்கு. உன்னுயிர் பிரிந்த உடலினிலே என்னுயிர் சேர தவம் இருந்தேன். மாலை கருத்தை இடித்தால் மனம் பதிர வாசல் நின்று காத்திருந்த என் கற்பகமே, காலமெல்லாம் உன் சொற்பனமே. காத்திருந்த என் கற்பகமே, காலமெல்லாம் உன் சொற்பனமே. வாழ்க்கையினும் வண்டிழுக்க வாக்கப்பட்ட உமக்கு இளம்பயதில் வந்ததென்ன மார்பக புற்றெனும் பிணக்கு. வாடாமல்லி வாங்கி வந்து மாமன் உமக்கு சூட கண்டு மனமகிழ்ந்து வாழ்த்து சொல்ல காலம் இனியும் வாராதோ. உன்னிடத்தில் வேறொரு ஜீவனை நானும் காண்பேனோ, உன்னிடத்தில் வேறொரு ஜீவனை நானும் காண்பேனோ. வாழ்க்கையினும் வண்டிழுக்க வாக்கப்பட்ட உமக்கு இளம்பயதில் வந்ததென்ன மார்பக புற்றெனும் பிணக்கு. ஏற்பூட்டி நாற்று நடும் வயல் நடுவே நான் நிற்க, கூழ் சுமந்து என்னை நோக்கி நீயும் வந்திடுவாய். உணவிடை வேளை என்றுழவு மாடும் அன்பாய் உமை கண்டு இளைப்பார என்னை நோக்கும் நான் உன்னை நோக்கி ரசித்திருப்பேன். வாழ்க்கையினும் வண்டிழுக்க வாக்கப்பட்ட உமக்கு இளம்பயதில் வந்ததென்ன மார்பக புற்றெனும் பிணக்கு. பச்சை புல் வாடாமல் மனமு வந்து நீரிரைப்பாய். வயல் நடுவே புற்று கண்டால் நாகத்தின் வீடென்று பாலிட்டாய். காலம் கடந்து உன் காதல் என் நினைவலைகளில் என்றும் நீர் சுரக்கும். பிறவி கடலை உனை நினைத்து சீக்கிரம் நீந்தி உமை சேர்வேன். துணை பிரிந்த இணைகளுக்கு இயற்கையை இரவா துணை நிற்பாய். துணை பிரிந்த இணைகளுக்கு இயற்கையை இறைவா துணை நிற்பாய். வாழ்க்கையினும் வண்டிழுக்க வாக்கப்பட்ட உமக்கு இளம்பயதில் வந்ததென்ன மார்பக புற்றெனும் பிணக்கு. உறவை காத்த என் கிளியே உனை பிரிந்து நானும் தனியே தடம் புரண்ட ரயிலானேன், இணை பிரிந்த காலுரையானேன். வாழ்க்கையினும் வண்டிழுக்க வாக்கப்பட்ட உமக்கு இளம்பயதில் வந்ததென்ன மார்பக புற்றெனும் பிணக்கு. இளம்பயதில் வந்ததென்ன மார்பக புற்றெனும் பிணக்கு. பாட்டு உண்மையா ரொம்ப சோகமா இருக்கு. ஒரு இணையை பிரிந்த ஒருத்தருடைய வருத்தம்
இதை விட சோகம் இழையோடவே முடியாது இந்த பாட்டுல. அவ்வளவு அழகா அதனுடைய எழுத்துக்கள் ரொம்ப அழகா கொடுத்துருக்கீங்க. ஒரு கிராமத்து வாழ்க்கையாகட்டும், ஒரு மனைவியை புரிஞ்சிட்ட ஒரு கணவன், ஒரு பயிர் பசுமை மாறாமல் இருக்க அது வந்து நீர் பாய்ச்சுறது, இடையில புற்று பார்த்தா அதையும் வந்து சாமியாக கும்பிடுறது, ஒவ்வொரு விஷயத்தையும் மனைவியை புரிஞ்சு வச்சிருக்கிறது ஒன்று. இப்படி ஒன்று வந்துருச்சே அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ஆற்றாமை மற்றவருக்கு அது ஒரு விழிப்புணர்வாக அமையும் அப்படின்னு அதுல இருந்து தெரியுது. கரெக்டுங்க. இது நம்ம அவேர்னஸ் பாடல்கள் நிறைய வந்து நோயை எப்படி தடுக்கணும், நோயை எப்படி காக்கணும், நோயை எப்படி நம்ம வைத்தியம் கொடுக்கணும் நிறைய பண்ணியிருந்தாலும் ஒரு பிரிவு வந்த பிறகு அவங்களுக்குன்னு ஒரு டெடிகேட் பண்ண பாட்டிலே நினச்சி தான் நான் அதை எழுதணும். இது ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டில் ஒரு புதுசாக ஒரு நியூலி மேரிட் கப்பல் ஒரு வருஷத்து லைஃபுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன கட்டி மார்பகத்தில் இருந்து அதை நிறைய பேர் வில்லேஜ் லைஃப்பில் வந்து கூச்சப்பட்டுட்டு சொல்லவே மாட்டாங்க. அது ஏதாவது வேறு வகையில் அது அட்வான்ஸ் ஆகி அந்த ஸ்டேஜ் 4ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுமாரி எல்லா இடத்துக்கும் பரவன பிறகு தான் அது வெளியே தெரிய வரும். அப்படி இருந்த ஒரு குடும்பத்தில் ஒரு ரொம்பவும் ஒரு இணைப்பிரியாக ஒரு இதாக இருந்து திடீர்னு இப்போ இருக்கிற கேன்சரில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் அந்த ஆரம்பத்திலே அதை அறுவை சிகிச்சை செஞ்சோ இல்லை அதுக்கான முயற்சியை இது பண்ணால் தான் நம்ம வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியும். இந்த ஒரு பர்டிகுலர் இதில் நான் ஃபீல் பண்ணி அதுமாரி இழந்த பிறகு அந்த அந்த பேரில் இருந்த அந்த கப்பல் அந்த கணவர் இருக்கா இல்லைங்களா, அவருடைய ஃபீலை சொல்கிறதுக்கு எங்கேயுமே எதுவுமே இது இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ப்ரிவென்டிவ் மெஷருக்காக பார்த்து இது உண்மை சம்பவமாக உண்மை நிறைய நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் இல்லைங்க. இதேமாரி ஒரு வில்லேஜில் மனைவியை பிரிஞ்ச பிறகு அந்த துக்கம் இருக்கு இல்லைங்க, யார்கிட்டையும் போய் சொல்கிறதுக்கான ஒரு இதுவே இருக்காது. அதுமாரி வந்து அந்த பாட்டுகளை பார்த்தீங்கன்னா அடுத்த கல்யாணம் அப்படின்னு வர்றது கூட அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு, அதுக்கு என்ன இனி ஒருத்தங்களை நான் நினைக்க அந்த இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக இஸ் ரொம்ப டச்சிங்கான இது. நானும் காலகாலத்தில் வந்துடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த வாழ்க்கை பிறவி அந்த கடலில் நீந்தி வரணும் அப்படின்னு சொல்கிற அந்த சென்டென்ஸ்லாம் எழுதும் போது எனக்கே ஒரு கண் கலக்கம் வந்தது. ஏன்னா நம்ம இந்த ஃபீல்ட்லேருந்து நிறைய வைத்தியம் கொடுக்குறோம். நானே எத்தனையோ பிரெஸ்ட் கேன்சரை கண்டுபிடிச்சி அந்தந்த ஸ்பெஷாலிட்டிக்கு அனுப்பிச்சு நான் பேசிக்காக வந்து ஒரு ஜென்ரல் சர்ஜன். நான் என்னுடைய அந்த ஜென்ரல் சர்ஜரி பெரிய காலத்தில் நிறைய பிரெஸ்ட் கேன்சருக்கு அறுவை சிகிச்சைலாம் பண்ணியிருக்கோம். இப்போ இதய அறுவை சிகிச்சை மாறி வந்ததுன்னா நம்மளுக்கான அந்த ட்ரஸ்ட்டோடு வந்து சொல்லுவாங்க இதுமாரி ஒரு கட்டி இருக்குது டாக்டர், வலி இல்லாமல் ஒரு 3 மாதம் இருந்துச்சு, பார்த்தா அது இன்சிடெண்ட்டில் கேன்சர் ஆகிடும். அந்த நேரத்தில் அவங்களை கண்டுபிடிச்சி நம்ம அனுப்பிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இருக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் அந்த இது இருக்குது இல்லைங்களா, அது வந்து மிகப்பெரிய இது. பேசிக்காக எல்லா டாக்டருமே வந்து கேன்சரை இயர்லியாக கண்டுபிடிக்கிறதுக்குன்னு அத்தனை இதுவும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க நீங்கள் அப்ரோச் பண்ணி சொல்லணும், இந்த டாக்டர்கிட்ட இதை சொல்லலாமான்னு நீங்கள் ஹெசிடேட் பண்ணக்கூடாது. அது ஒன்றும் இல்லைன்னு அவங்களாவே நினச்சிப்பாங்க. எந்த ஒரு கட்டியுமே மார்பகத்தில் இருந்தாலும் அலட்சியப்படுத்தாமல் காலத்திலே அதை இது பண்ணணும். இப்போ இருக்கிற சயின்ஸ் இந்த டெக்னாலஜியில் உங்களுக்கு 100 விழுக்காடு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொண்டுகிட்டு போகலாம். அதுக்கான அத்தனை அறிவியல் பூர்வமான சிகிச்சை முறைகளும் இருக்குது. ஸோ அதை தான் இந்த பாட்டில் அதுமாரி லாஸ் பண்ண பிறகு அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறத கொண்டாந்துருக்கோம். இல்லை நீங்கள் நிறைய தடவை சொன்னீங்க இந்த பாட்டு எழுதும்போது எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்தது, இந்த பாட்டு கேட்டால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. உண்மையாகவே அதை கேட்கும் நீங்கள் ஒரு சில நேரம் அந்த சோக பாடல்கள் நைட்லலாம் போட்டு கேட்பீங்க சினிமா. அதில் எனக்கு என்னுடைய இதுக்கு கேட்கறதுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து இந்த பாட்டை கேட்கணும்னு தோணும். ஏன்னா இதில் அஃபெக்ட் பண்ணவங்களுக்கு தான் இதனுடைய முழு இது தெரியும். அது சரவணன் சார் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு பாருங்க, அவர் நல்லா சொல்லியிருக்காரு. அந்த புதையுண்டது இல்லை அந்த கருத்து வந்து இளையோடுது, சோகம் வந்து அந்த பாடல் முழுவதும் இளையோடுது. அதை கேட்கும் போது மனசுக்கு வந்து வருத்தமா இருக்கு. அந்த வரிகள்லயும் அந்த உயிர்ப்பு இருக்கு. நீங்க நமக்கே ஏற்பட்ட ஒரு விஷயத்தை எழுதுறதுங்கிறது வேற, நீங்க இன்னொருத்தங்களுடைய அனுபவத்தை வந்து அதை கேட்டு எழுதி அந்த கேரக்டர் அங்கே நின்று எழுதணும். நான் இது எழுதும் போது ஆக்சுவலாக ஒரு சில இதை நம்ம சிங்கர் அவர் வந்து நம்ம ஜெயராஜ் கண்ணன் வந்து நான் என்ன எழுதியிருந்தேன்னா அந்தந்த டயத்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க டெய்லி ஏறு புட்டுறோம். அந்த மாட்டுக்கு கூட அந்த ஃபீல் இருக்குங்கிறத அதில் கொண்டாடணும் எனக்கு. நான் அப்போ வந்து அந்த டைம் வந்து தான் அது யூஸ்வலாக வந்து வயல்லலாம் வேலை செய்ய ஒரு 9-10 மணி நல்ல வெயில் வந்த பிறகு மாடுங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏற இழுக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துக்கு கரெக்டாக அந்த உணவு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. காலைல 6 மணிக்கு போய் ஏறு போட்டாங்கன்னா அந்த 2 மணி நேரம் முடிச்ச பிறகு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிக்கும். மாடுங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். அவர் சாப்பிட போகும்போது தான் அது நிற்க முடியும், இல்லைன்னா ஏறு இழுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அவங்க வரலேன்னு மாடே அங்கங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த அந்த தலையில் அந்த கூழ் சுமந்து போகும்போதில் அந்த பாடல் வரி வந்தப்போ நான் இன்னொன்று என்ன எழுதுனா, அன்னைக்கு வராதனால அந்த இறந்த அன்னைக்கு அடுத்து வரது அந்த மாடே கண்ணீர் விட்டுதுன்னு நான் எழுதுகிற ஒரு இதை வந்து பாட்டில் அது சிங்காகத்தில் அதை எடுத்தாச்சு. ஆக்சுவலாக நான் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தேன்னா ஏறும் ஆடுகளும் கண்ணீர் விட்டதுன்னு அதில் எழுதியிருந்தோம். ஸோ அந்த இது எழுதும்போது ஆக்சுவலாக எனக்கே வந்து அதில் ஒரு பெரிய ஹெவினஸ் இருந்தது. ஈவன் நீங்கள் நாய் மாடு மற்ற மிருகங்கள் நம்மளுடைய அந்த டொமஸ்டிக் அனிமல் சொல்கிறதில்ல, பூனை கூடும் வீட்டில் ஒரு அந்த வீட்டு எஜமானியோ தவறிட்டா அந்த ஒரு ஃபியூ வீக்ஸ் மந்த்ஸுக்கு ரொம்பவும் அதுங்க சிக்காகவே இருக்கும். இட் ஓன்ட் ப்ளே அரவுண்ட், இட் ஓன்ட் ஈட் வெல். சில நாய்கள்லாம் வளர்ப்பு நாயாக இருந்தாலும் இறந்தே போடும். அந்த அளவுக்கு அது வந்து ஒரு தாக்கம் வரும். இந்த ஏற்புற்ற மாடு இத்தனை மாதமாக வருஷமாக கவனிச்சிட்டு இருந்தால் அன்றைக்கி வரலங்கிறத நினச்சி அதுவே கண்ணீர் விட்டுதுங்கிறத அதில் கொண்டாந்தேன்.
பட் அது எதுவும் இந்த பாடல்கள் இது பண்ணும்போது சிலதில் நம்ம டெலீட் பண்ணி ஆகணும். கொயவன் மண்பானம் பண்ணுற மாதிரி தான், அத்தனை மண்ணி போட்டு பண்ணால் கூட சில இதை எடுத்து போட்டால் தான் அந்த விளிம்பு வரும், சில இதை எடுத்தால் தான் அந்த உதாரணம் பானையுடைய இது வரும். அதனால தான் அந்த கொயவனுங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்கேன். அதில் நான் கொண்டாந்து இதேமாரி எதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு இது உருவாகும். ஆனால் அந்த ஃபீல் இல்லாமல் நான் அந்த சென்டென்ஸ் இல்லாமல் இதை எழுதியிருந்தேன்னா இன்னும் இது எடுப்பாக வந்திருக்காது. அதை என்னுடைய பாடகர் வந்து அதை எடுத்திருந்தா கூட அது இன்னும் என்னுடைய உள் மனசில் அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாடு கண்ணீர் விட்டதுங்கிறது தான் என்னுடைய கேப்சர். நான் 2 பேரும் ஃபோனில் பேச சொன்னேன், இதை எங்கேயாவது வச்சு பார்க்கலாமான்னு. வச்சா அது சரியாக இதாகலன்னதுனால நான் எப்பயுமே ஐ ரெஸ்பெக்ட் மை கலீக்ஸ் அண்ட் ஹூ சப்போர்ட்டிங் மீ. இப்போ இன்றைக்கி வரணும்னு நினச்சது நான் உங்களுக்கு வந்து எந்த வகையிலும் அது ஒரு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. சரி, இன்னைக்கு ரம்ஜான் டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பண்ணலாம் சார். மகிழ்ச்சி, எல்லாருக்குமே மகிழ்ச்சி. நிலைய இயக்குனர்ல இருந்து எல்லாருமே இன்னைக்கு விடுமுறையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறது வந்து உங்களுக்காகவும் I should be wholeheartedly thankful to the whole இது. ஏன்னா இட்ஸ் a human feel இல்லைங்க. இது வந்து இன்னைக்கு இதை நான் வந்து என்ன ஒரு அட்வர்டைஸ் பண்ணணும், என்னை வந்து ஒரு இது பண்ண, இது ஒரு அறிமுகம் டு த சொசைட்டி. இது மாதிரி ஒரு நடந்துகிட்டு நம்ம வெளில கொண்டாந்தா தானே தெரியுங்க. அதுக்கு வானொலி இது நம்ம நிறுவனத்துக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். சரி, நாங்கள் டாக்டராக இத்தனை 25 வருஷமாக ஒர்க் பண்ணியிருந்தா கூட இந்த இதில் நாம் சொல்லியிருக்கோம், இது 25th இயர்னுடைய ஒரு வாட்டர் பாட்டில். இது 25 வருஷமாக நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இதேமாரி நடவடிக்கை இதேமாரி செயலில் தான் இன்னமும் நம்ம நல்லா வெளியில் சொசைட்டியில் ஒரு இம்பேக்டை கொடுக்குறோம். அந்த வகையில் ஸ்பெண்டிங் 1 hour இன் ஆட் அவர் ஆர் ஒரு ஃபெஸ்டிவல் டே கூட இட்ஸ் ஒர்த்துன்னு சொல்லலாம். உங்களுக்கான அந்த கருத்து சுதந்திரம், நீங்க நினைக்கிறத பண்றதுக்கு எல்லாமே இங்க ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைங்க சார். அது மிகப்பெரிய விஷயம். உண்மையாலுமே அந்த பிஎஸ்ஜி அறக்கட்டளை வந்து இட்ஸ் பியாண்ட் அவர் எக்ஸ்பெக்டேஷனுங்க. நாம 25 வருஷம் இருந்திருக்கோம். நீங்க எத்தனை வருடங்கள் இருந்திருக்கீங்க? 25 வருஷம். நாமெல்லாம் அந்த 1/4 நூற்றாண்டு கடந்து வந்தவர்கள். இது ஒரு உண்மையாலுமே ஒரு சுகமான பயணம். நல்ல மனநிலையோட மகிழ்ச்சியோட அப்படியே நம்ம இங்க பயணம் பண்ணிட்டு இருக்கோங்கிறதே ஒரு பெரிய விஷயங்க. அதனால இந்த பாட்டு உண்மையா இதை கேட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில இது அந்த மனசுல நெருடலா இருந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு ஏக்கம் அந்த பாட்டுல இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் மகிழ்ச்சியோ துன்பமோ நடந்துட்டே இருக்கும். நமக்கு தேவையான இடத்துல அது வந்து இந்த ஃப்ரீக்வன்சி அதனோட வந்து பொருந்திது. இந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே ரொம்ப கண்டிப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்னன்னா இந்த பாட்டில் இருக்கிற லாஸை வந்து நம்ம பாசிட்டிவ் எடுத்து இதேமாரி மற்றவங்களுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு ஆரம்பத்துலேயே அந்த அறிகுறியெல்லாம் தெரிஞ்சு மருத்துவ ஆலோசனைக்கு போயிட்டு நாம் இந்த கேன்சருங்கிறத கேன் க்யூர் அப்படின்னு கொண்டாடணும். கேன்சரில் வந்து நாம் உயிர் இழக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து இந்த பாடல் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் இந்த சோகத்தை தாண்டி கொஞ்சம் அறிவோட சிந்திக்கணும். நம்ம இது கேட்டனே ரொம்ப சோகமாயிடுச்சு. இது எதுக்காக இந்த சோகம், இது வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத அடுத்த கட்டமாக நம்ம யோசிக்கணும். கண்டிப்பாங்க. இதில் உறுப்பு தானம் அடுத்தது அந்த பாட்டுக்கு போகலாம். அது ஆக்சுவலாக ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவாக பண்ணியிருந்தோம். நான் வந்து புக்கு வந்து இந்த ஈரம்னு இங்கே இந்த இதில் இருக்கு இல்லைங்களா, இதுதான் அந்த புக்கினுடைய இது. இந்த புத்தகத்தினுடைய ப்ரொமோஷனாக நான் பண்ண சொன்னேன். நம்ம பாடகர் அவர் திரு ஜெயராஜ் கண்ணன் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரு. எனக்கு ஒரு ப்ரொமோ வேணும் அந்த புக்கு லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடின்ட்டு, இந்த புக்கு லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணுன்ட்டு அந்த பாட்டை நம்ம இப்போ கேட்கலாம். அது ஒரு ஷார்ட் வீடியோ சாங் மாரி தான். கேட்கலாங்களா? கேட்கலாங்க சார். இதில் வந்து திருவள்ளுவரை நல்லா ஹைப் பண்ணியிருக்காங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, தெய்வத்தானாகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். தானத்தில் சிறந்த தானம் உறுப்பு தானம், அதுவே இரவா பிறப்பு ஞானத்தின் ஈரம். ஆம் அன்பர்களே, உறுப்பு தானம் உயிர் தானம், உணர்வோம் இசைப்படுவோம் அதன்பால் ஈரம் படிப்போம் பகிர்வோம் ஈரம் மக.
ரொம்ப நல்லா இருக்கு சார். அதாவது உறுப்பு தானம்ங்கிறது உயிர் தானம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வெறும் சாப்பாட்டை கொடுக்கல, உயிரை கொடுத்துருக்கீங்கன்னு. அந்த மாதிரி இது ஒரு மிகச்சிறந்த ஒரு இது. திருவள்ளுவரை மையமிட்டு அந்த குறட்பாக்களை எடுத்து ரொம்ப அழகா இப்போ நீங்க இந்த அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் குறள் பள்ளிக்கூடத்துல படிச்ச அத்தனை பேருக்கும் பாப்புலரான குறள் இது. இது இல்லாமல் கற்க கசடர கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தக இருக்கும். இந்த ஒரு குறளை நம்ம ஒரு பாட்டில் கொண்டாந்து இதை மாரி ஒரு உறுப்போட ஒன்றிணைச்சு இந்த உறுப்பு தானத்தை பற்றி இது பண்ணுறது ஒரு நல்ல செயல். அது அந்த சிறந்த குறள் தெய்வத்தால் ஆகாதன்னு முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்ங்கிறது பயங்கர ப்ராக்டிக்கலான அது ரெண்டுமே. இது என்ன சொல்கிறதுன்னா, இந்த உறுப்பு தானம் உயிர் தானத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த பாடலை சொல்லி நம்ம இந்த புக்கை லான்ச் பண்ணது ஒரு இது. இப்போ எண்ட் ஸ்டேஜ் ஆர்கன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். எண்ட் ஸ்டேஜ் ஆர்கன் டிசீஸ் ஆர் எண்ட் ஸ்டேஜ் ஆர்கன் ஃபெயிலியர் வந்துடுச்சுன்னா, முக்கியமாக வந்து இதயம், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல் இதெல்லாம் வந்துடுச்சுன்னா அந்த இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் தான் டெஃபினட் லாங் டேர்ம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்டர்மீடியன்ட் நம்ம ஒரு பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு டயாலிசிஸ் மிஷினை வச்சுக்கலாம், எக்மோ மிஷினை வைக்கலாம், ஈவன் லிவருக்கு டயாலிசிஸ் மிஷினை வச்சு ஒன்று பண்ணலாம். பட் அது ஒரு 6 மாதமோ 1 வருடமோ 2 வருடம் இப்படி தான் போயிட்டுருக்கும். சின்ன வயதுக்காரங்களாக இருக்காங்க, இன்னும் 4 படம் நல்லா வாழணும், சிறப்பாக இருக்கணும்னா அவங்களுக்கு இந்த உறுப்பை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். மாற்று அறுவை சிகிச்சை தான் பெஸ்ட்டு இதாக இருக்கும். மாற்று அறுவை சிகிச்சைக்கு நம்ம என்ன செய்யணும், சிறுநீரக இதாக இருந்ததுன்னா நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவில் ஒரு சிறுநீரக 2 இருக்கிறதுல ஒன்று நம்ம தானம் பண்ணலாம். அது சாத்தியம். பட் இதயத்தையோ நுரையீரலையோ கல்லீரலையோ நம்ம அதை மாதிரி பண்ணுறதுக்கான சாத்தியம் இல்லை. இதயத்தை கொடுக்கணுன்னா அந்த மனிதர் வந்து பிரெயின் டெத், அந்த பிரெயின் டிசீஸ்டாக இருக்கணும். ஸோ அதுதான் இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஸ்பான்டேனியஸோ உள்ள ப்ளீட் அவங்கள இது பண்ணி அவங்களுடைய உறுப்பை எடுக்கும். அதுதான் நம்ம பிரெயின் டெத் இண்டிவிஜுவல்னு சொல்கிறோம். அவங்க தான் ஆப்டிமல் டோனர். கல்லீரலை வேணுன்னா நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க கொடுக்கலாம். ஒரு ஸ்லைஸ், ஒரு பார்ட் ஆஃப் த கல்லீரலை நம்ம ஒரு போர்ஷன் ஒரு இதை எடுத்து கொடுக்கலாம். அம்மா குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தான் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் சாத்தியம். பட் இதயம் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு அந்த டிசீஸ்டு டோனர் தான் வந்து ஆப்டிமம் இருப்பாங்க. அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம இதை மாரியான அவேர்னஸ் சாங், அவேர்னஸ் புக் லெட் இதெல்லாம் கொடுத்து தான் நம்ம இது பண்ணோம். இப்போ கரண்ட்லி நம்ம நிறைய நல்ல டோனர் பூல் வச்சு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதய மாற்று அறுவை சிகிச்சை நம்ம மருத்துவமனையில் ஒரு 12க்கு மேலே பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு என்ன மெயின் ரூட் இதுன்னா நமக்கு அவைலபிலிட்டி. இதயம் எண்ட் ஸ்டேஜ் ஹார்ட் ஃபெயிலியர் நிறைய பேர் இருக்காங்க. இதயத்தினுடைய செயலின்மையில் நிறைய பேர் வைத்தியம் எடுத்துருக்காங்க. ஆனால் அந்த உறுப்பு கிடைக்கிறதுக்கான அந்த அவேர்னஸ் அந்த இது இல்லாமல் போயிடுது. நிறைய வந்து பிரெயின் டெத் ஆகிறவங்க உறுப்பு தானம் பண்ணாமே கொஞ்சம் அடக்கம் பண்ணிடுறோம். அவங்களுக்கெல்லாம் அந்த அவேர்னஸை கொடுத்து ஜென்யூனாக இது வந்து ஒரு உயிரை காப்பாற்ற கொண்டு போகிறது தான் இது. அதனால தான் உறுப்பு தானம் உயிர் தானம் அப்படிங்கிற அந்த டைட்டிலில் இந்த இதை கொண்டாடணும். எழுத்து தானம் இதையும் மிஞ்சும். அதுக்காக தான் அந்த புக்கெல்லாம் எழுதுறது, நிறைய விஷயத்த அதை சொல்லிக்கிட்டு இருப்போம். காலத்தால் அழிக்க முடியாது. அப்படியே இந்த உறுப்பு தானத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ண நீங்கள் எழுத்து தானம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆச்சு டாக்டர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் ஒரு நியூரோ சர்ஜனாக இருக்கலாம், நரம்பு மூளை அறுவை சிகிச்சையாக இருக்கலாம், நீங்கள் வேறு ஒரு ஃபீல்டில் இருக்கலாம். அவங்கெல்லாம் வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் அதை பெரிய லெவலுக்கு கொண்டுகிட்டு போகணும். மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டுகிட்டு போகிறது இதுமாரி பாடல்களால் மட்டும்தான் முடியும். பாடல்களால் மட்டும்தான் முடியும். அது தொடர்பாக அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. டியூரேஷன் கம்மி தான், இருந்தாலும் நல்ல விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு வகையில் இருக்குது. இன்றைக்கி பெண்களெல்லாம் ரொம்ப அதிவேகமாக வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கிறதுனால தன்னோட குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்து அதை வளர்த்தணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இயலாத சூழ்நிலை இருக்குது. அதனால் அந்த மாதிரி பெண்களுக்கு தாய்ப்பால் வந்து குழந்தைங்களுக்கு எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கவிதைகள் மூலமாக அந்த பாடல் எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்கள். கரெக்ட் மேம். நான் வந்து தாய்ப்பாலை பற்றி ஒரு டெசன்ஸ் ஆஃப் கவிதைகள் எழுதியிருக்கேன். இந்த தாய்ப்பால் வாரம்னே ஒன்று ஒரு அக்டோபர் மாதத்துல நினைக்கிறேன். அந்த தாய்ப்பால் வாரத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொன்றா நான் போஸ்ட் பண்ணி அது ஒரு டெசன்ஸ் ஆஃப் கவிதைகள் இருக்குது. அதில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கவிதையை நான் பாடலாக ஏன் ஆக்கணும்னு நினச்சேன்னா அது வெரி ஆப்ட். நீங்கள் சொல்கிறது தான், ஒரு நல்ல குழந்தைய உருவாக்கிட்டோம்னா ஒரு நாட்டை உருவாக்குற மாரி. நல்ல குழந்தை எப்படி ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு வந்து தாய்ப்பால் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் அதில் சொல்லியிருக்கேன். நம்ம அந்த பாட்டுக்கு போயிடலாங்களா? போகலாங்க சார். அன்புடையீர் வணக்கம். தாய்மை ஒரு வரம். தாய் தனது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பது அந்த வரத்திற்கே செய்யும் அறம். எனவே ஒவ்வொரு தாயும் தனது பச்சிளம் குழந்தைக்கு ஆரம்ப 6 மாதம் தாய்ப்பால் கொடுத்து பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு விகிதம் குறைய கண்டு வளர்ந்த பாரதம் உருவாக வித்திடுவோம்.
இதோ தாய்ப்பாலின் மகத்துவம் குறித்த விழிப்புணர்வு பாடல். பாடல் வரிகள் மருத்துவ கவி பேராசிரியர் டாக்டர் பெரிய நற்குணன் ராமையா முருகேசன். பாடியவர் திரு ஜெயராஜ். கலை நயம் திருமதி ராதா மற்றும் குழுவினர். அமைப்பு பிரகாஷ், இம்ரான் மற்றும் சந்திரசேகர். PSG சமுதாய வானொலி, கோவை. தாய்ப்பால் குழந்தைக்கு அவசியமே. தாய்ப்பால் குழந்தைக்கு அவசியமே, அதை அறிந்தளிக்கும் தாய்மையோர் மகத்துவமே. தாய்ப்பால் தருவது தனித்துவமே, அது தாயின் தவப்பெரும் சேயின் நலமே. தாய்ப்பால் குழந்தைக்கு அவசியமே. தாய்மையின் தவத்தினில் தருவியதால் நீ தாலாட்டும் வயதில் பருகியதால் பள்ளி செல்லும் மழலையிலும் பயமின்றி பல பிணிகள் பின்தள்ளி வெல்வாய். தாய்ப்பால் குழந்தைக்கு அவசியமே, அதை அறிந்தளிக்கும் தாய்மையோ மகத்துவமே. தாய்ப்பால் குழந்தைக்கு அவசியமே. தாய்மையின் தூய்மையில் கிடைத்ததினாலுன் உயிர்மை ஊட்டத்திற்கு அமிழ்தல்லவா. அன்னையின் இரத்தத்தின் இரத்தமல்லவா உன் உடல் எதிர்ப்பாற்றலை உயர்த்திடத்தான். தாய்ப்பால் குழந்தைக்கு அவசியமே, அதை அறிந்தளிக்கும் தாய்மையோர் மகத்துவமே. தாய்ப்பால் குழந்தைக்கு அவசியமே. பணியினில் அமர்ந்திருக்கும் தாய்களுக்கும் பணியினில் அமர்ந்திருக்கும் தாய்களுக்கும் பணியிடை விடுப்பளித்தால் பயனளிக்கும். பாலர்கள் தாயினை தழுவிருந்தால் நல் பாரதம் உருவெடுக்க வழிவகுக்கும். பாலர்கள் 6 மாதம் தாய்ப்பாலுண்டால் வல்லரசு பாரதம் தாமே பிறக்கும். தாய்ப்பால் குழந்தைக்கு அவசியமே, அதை அறிந்தளிக்கும் தாய்மையோர் மகத்துவமே. தாய்ப்பால் குழந்தைக்கு அவசியமே, அவசியமே, அவசியமே. இதில் குழந்தையின் ஆரோக்கியம், நாடு வல்லரசாகணும், எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. ஒரு நல்ல குழந்தை, ஆரோக்கியமான குழந்தை உருவாக்கணும்னா தாய்ப்பால் வந்து ரொம்ப முக்கியம். 6 மாதம் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த பாண்டே வரும். என்னதான் பிஸி பேரண்டிங் இது இருந்தாலும் அந்த பாண்டு வரலைன்னா குழந்தை வந்து அந்த சின்ன வயசில் இருக்கிற அந்த மனப்பக்குவம் வந்து மாறிடுச்சுன்னா அவங்க பிற்காலத்தில் அவங்க ஸ்கூல் லைஃபுக்கு பிறகு காலேஜ் லைஃப்லாம் அந்த ஒரு பாண்ட் இல்லாத குழந்தையாக இருந்ததுன்னா அவங்களுடைய கேரக்டரே வந்து அன்எக்ஸ்பெக்டபிளாக ஆகிடும்.
அன்அக்செப்டபிளும் ஆகிடும். ஆனால் ஒரு நல்ல நாடு உருவாகிறதுக்கு ஒரு நல்ல குழந்தையினுடைய வளர்ச்சி ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கணும். அந்த 6 மாதம் தாய்ப்பால் கொடுத்தா நல்ல பாரதமே உருவாகும்னு சொல்கிறது வந்து அந்த கவிதையினுடைய ஒரு மேக்சிமம் இது. வல்லரசு உருவாகும் சொல்லிட்டீங்க. கரெக்ட். வல்லரசுக்கு நீங்கள் வேறு எதுவுமே பண்ண, நல்ல குழந்தைகளை உருவாக்கணும். நல்ல குழந்தைங்க எப்போ நல்ல உருவாகும்? சிந்தனைகள் நீங்க சொல்றீங்க. கரெக்ட். அந்த 6 மாதம் தாய்ப்பால் எடுத்தால் தான் உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி வருது. எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான் நோய்வாய்ப்படாமல் இருக்க முடியும். நோய்வாய்ப்படாமல் இருந்தால் தான் ஸ்கூலுக்கெலாம் ரெகுலராக போயிருக்க முடியும். நிறைய வில்லேஜ் ரிமோட் இதில் இப்போல்லாம் காலகட்டம் மாறிடுச்சு. அந்த காலத்தில் நிறைய டயரியல் டிசீஸு, வைரல் இது வந்து ஸ்கூல் ஆப்சன்டிஸும் ரொம்ப இருக்கும். ஒரு வருஷம் ஸ்கூலில் 3 மாதம் போயிருக்கிறதே அரும்பொருளாக இருக்கும். எல்லாமே சிக்னஸ் லீவாக தான் இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் நம்ம தவிர்க்கணுன்னா தாய்ப்பால் எவ்வளோ முக்கியம். தாய்ப்பாலை பற்றி நிறைய எழுதியிருக்கேன். இந்த பாடல் இந்த ரொம்ப எதிர்கால சிந்தனை போயிட்டீங்க பண்ணது தான். ஆமாம். இந்த தாய்ப்பாலின் மகத்துவம், உலக தாய்ப்பால் வாரம். இந்த வாரம் வந்து நம்ம ஒவ்வொரு இயரும் கொண்டாடுற ஒரு இது. இதுக்கான எழுதப்பட்ட பாடல்கள் பல. அதில் இது வந்து ஒரு முக்கியமான இது. அந்த பாடலினுடைய இது இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு யதார்த்தமான ஒரு இதை சொல்கிறது. எனக்காக இல்ல, இந்த சமுதாயத்துக்காக, அந்த குழந்தைக்காக அப்படின்னு ஒரு அம்மாவுடைய சிறந்த அந்த தாய்மை உணர்வே இவங்களை பத்தின ஒரு விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறது. அது ரொம்ப மறைமுகமா இல்லாம ரொம்ப நேரடியா அது வந்து ஒரு கர்நாடிக் இதில் அதை அப்படியே ஒரு இதுவுமே வந்து ஒரு தெய்வ பாடல் மாரி போயிட்டு இருக்கு பாருங்களேன். புனிதமா சொல்ற மாதிரி இருக்கு. நான் ரொம்பவும் அந்த ஒரு ஹை பீட்ல பண்ண பாட்டு வந்து இந்த பாட்டு நான் சித்தாடை கட்டிக்கிட்டு டியூன்ல கேவி மதகாதேவன் ஐயாவோட இது சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாட்டு. அது நமக்கு அந்த காலம் கருதி அடுத்த ஒரு செஷனில் அதை மாரி பாடல்கள்லாம் நம்ம கொண்டாடலாம். இப்போ வந்து மார்பக புற்றுநோய் வருவதற்கும் இந்த தாய்ப்பால் சரியா கொடுக்காம இருக்கிறதுக்கும் நான் அதை வந்து அந்த கவிதையில நான் மார்பக புற்று ஏன் வருதுன்னு மகளிரே கனிவிடனே கேடீரே அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டில் வந்து எதனால மார்பக புற்று வர்றதுக்கான ரிஸ்க் அதிகம்னு பார்த்தீங்கன்னா இயரி மெனார்கே. நம்ம அந்த பீரியட் ஆகுது இல்லைங்களா, மென்சுரல் சைக்கிள் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாலோ ரொம்ப லேட்டாக முடிஞ்சாலோ கேன்சர் வருங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன்னா ஹார்மோனல் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிறதுனால. அடுத்தது பார்த்தோம்னா இதனுடைய இது தாய்ப்பால் கொடுக்காமல் இருக்கிறது, ப்ரெக்னென்சி ஆகாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து மார்பக புற்றுனுடையது அதிகப்படுத்துகிறோம். ஸோ அதனால் மார்பக புற்றுலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு இதுவே வந்து தாய்ப்பால் கொடுக்கறது. அது அந்த கருத்து ரொம்ப நல்லா வெளிப்பட்டிருக்கு. எல்லா பெண்களுக்கும் இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு வந்து வரணும் அப்படிங்கிறது. அந்த இறப்பின் பிடியில் உயிர் மீட்க அப்படின்னு சொல்லி ஒன்று. அதுதாங்க நாம் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய ஒரு இறுதி இதில் இருக்கும். இன்னும் 2 பாடல்கள் மட்டும் பார்க்கலாம். நான் சொல்கிற மாரி ஒரு தொடர்ச்சி தான் மலர்ச்சி. இது வந்து இன்னையோட முடியாது. இது ஊத்து மாரி தான் நம்ம எடுக்க வந்துக்கிட்டு இருக்கோம். நாம் அதுக்காக ஒரு செஷனாக தான் இப்போ இது 2வது பகுதி. இது அடுத்தது நம்ம இன்னும் ஒரு நல்ல நாளில் அதை நம்ம இப்போ சொன்ன இந்த மார்பக புற்று சார்ந்த இதுவோ அந்த ஆட்டிசத்தை பற்றி ஒரு பாடம் அதை மட்டுமே நாம் ஒரு செஷன்ல பேசலாம். அப்பதான் மக்களுக்கு வந்து இந்த பாட்டையும் போட்டுட்டு அந்த ஒரு அமர்வு முழுவதுமா அது தொடர்பான விஷயங்களை பேசினா நல்லா இருக்கும், பயனுடையதா இருக்கும். ஆமா. இப்போ இந்த இதுல வந்து இறப்பின் பிடியில் உயிர் மீட்க இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான எஜுகேட்டிவ் அவேர்னஸ் பாடங்கள். ஆக்சுவலாக இது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இந்த பாட்டை நிறைய இடத்துல இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு வந்து அதுமாரி ஒரு இம்பேக்ட். ஒரு சடன் கார்டியக் அரெஸ்ட், சடன் டெத்துன்னு சொல்கிறேன்னா சடனாக ஒருத்தங்க பேசிட்டாங்க, சடனாக விழுந்துட்டாங்க, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய நம்ம சிபிஆர் ப்ரோக்ராமில் நிறைய பண்ணியிருக்கோம். நானே 2-3 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து இந்த உலக இதய தினத்தன்று பண்ண ஒரு இது. இந்த பாடல் வந்து அதை ஃபுல் சினாரியோவுமே ஒரு 4 நிமிஷத்தில் காட்டிடுது. அதுதான் இந்த பாட்டினுடைய சிறப்பு. இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இறப்பின் பிடியில் மீட்க நம் அன்பின் உயிரை காக்க. அந்த கவிதை அப்படி தான் வந்தது. இறப்பின் பிடியில் மீட்க நம் அன்பின் உயிரை காக்க அப்படின்னு வரும். நம்ம பாட்டை கேட்டுடலாம். அன்புடையீர் வணக்கம். இரவா வரம் பெற வேண்டும் நம்மில் இறப்பின் முதல் கட்டமாய் நிகழும் நம் இதயம் நின்றதை கண்டு உடனே செயல்படுவோமே. ஆனால் நம் அன்பின் உயிரை ஒவ்வொருவரும் எந்த தருணத்திலும் இறப்பின் பிடியில் இருந்து மீட்க மேன்மைப்பட்ட சிகிச்சையை கொடுக்க நம்மால் முடியும். இதயம் நின்ற முதல் 4 நிமிடம் உயிரை காக்க எடுக்கும் முயற்சிகளின் பொற்காலம். ஏனெனில் அந்த 4 நிமிடத்திற்கு மேல் இரத்த சுழற்சி தடைபெறுமே. ஆனால் மூளைச்சாவு அடைய நேரிடும். எனவே பாமரனும் தனது அன்பின் உயிர்களை காக்க. இறப்பின் பிடியில் மீட்பு. கம்ப்ரெஷன் ஒன்லி லைஃப் சப்போர்ட் கால்ஸ். பிரியும் உயிரை பிரியாமல் நிலைநிறுத்த இதயம் நின்றதை அறிந்து ஏனைய மக்களும்
ஏதுவாய் செயல்பட்டு நம் அன்பின் உயிர்களை காக்க இதோ விழிப்புணர்வு பாடல். பாடல் வரிகள் மெட்டு டாக்டர் பெரிய நற்குணன் ராமையா முருகேசன். பாடியவர் யதுகிருஷ்ணன். அமைப்பு டாக்டர் ஜி ராஜேந்திரன், பிரகாஷ், இம்ரான், வேலுப்பிள்ளை. பிஎஸ்ஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கோயம்புத்தூர். இறப்பின் பிடியில் மீட்க அம்மன்பின் உயிரை காக்க இதயம் நின்றதை கண்டு நீ உடனே செயல்படு நன்று. இறப்பின் பிடியில் மீட்க நம் அன்பின் உயிரை காக்க இதயம் நின்றதை கண்டு நீ உடனே செயல்படு நன்று. உணர்வு இல்லாதவரை நீ உரத்த குரலில் தட்டி, உணர்வே வரவில்லை என்றால் நீ உடனே குரல் கொடு உதவ. முகக்கவசம் உடுத்தி கைகளை சுத்தப்படுத்தி உதவி வரும் வரை மார்பை நீ கையால் அழுத்தி இதயத்தை இயக்கி வரும் இரத்த சுழற்சியை கொண்டு மூளை சாவினை தடுக்க முழு வீச்சில் செயல்படு நண்பா. நண்பா நண்பா ஓ நண்பா நண்பா, நண்பா நண்பா ஓ நண்பா நண்பா. இறப்பின் பிடியில் மீட்க நம் அன்பின் உயிரை காக்க இதயம் நின்றதை கண்டு நீ உடனே செயல்படு நன்று. தயக்கம் என்ற ஒன்று இல்லாமல் இதை செய் நன்று. தயக்கம் என்ற ஒன்று இல்லாமல் இதை செய் நன்று. 30 சுழற்சி மார்பை அழுத்தி அதை 5 முறை நடைப்படுத்தி, 30 சுழற்சி மார்பை அழுத்தி அதை 5 முறை நடைப்படுத்தி உணர்வு திரும்பிய நபரை அவசர ஊர்தி அழைத்து அண்மையில் உள்ள மருத்துவமனைதனில் சேர்த்து தொடர் சிகிச்சை கொடுத்து, அண்மையில் உள்ள மருத்துவமனைதனில் சேர்த்து தொடர் சிகிச்சை கொடுத்து, தொடர் சிகிச்சை கொடுத்து. இதயம் என்கின்ற இறைவன் இரவாவரம் பெற இதுவே தருணம். இதயம் என்கின்ற இறைவன் இரவாவரம் பெற இதுவே தருணம். நண்பா நண்பா ஓ நண்பா நண்பா, ஏ நண்பா நண்பா இது கோல்ஸ் நண்பா, உன் வாழ்வின் கோல்ஸ் நண்பா. ஏ நண்பா நண்பா, ஏ நண்பா நண்பா. இதில் வந்து உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார் இந்த வடிவம் நீங்கள் கொடுத்துருக்கிறது. சாதாரண மக்கள் கூட அவங்களே இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இந்த பாடல், ஒரு சின்ன பாடலுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க. கரெக்ட் மேடம். இது வந்து சம்திங் லைக் ஹார்ட் ரீபூட்டட், ஹார்ட் ரீஸ்டார்டட். ஹார்ட் சடனாக நின்றுடுச்சுன்னா அங்கே பக்கத்தில் யாருக்கும் அவங்க மட்டும்தான் அதை ரீஸ்டார்ட் பண்ணி லைஃப்பை கொண்டாட முடியும். நீங்கள் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அந்த இடத்த ரீச் ஆகிட்டுங்க, பெரிய ஹைஃபை ஐசியூ ஆம்புலன்ஸ்லாம் கொண்டு போய் ஏற்றிட்டு வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் விட்டால் கூட நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிரெயின் டெத்துங்கள் செட் ஆகிட்டாலே உயிருக்கு அப்புறம் எந்த ஒரு மதிப்புமே இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது அந்த டைம் தான் இஸ் சக்ஸஸ். அந்த ஃபஸ்ட்டு 4 மினிட்ஸ் கோல்டன் ஹவர் ஆஃப் ரிசசிட்டேஷன். அதை ஃபுல்லாக அந்த இன்ட்ரடக்டரி இதுலேயே அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். உஷிங்கிறவங்க தான் என்னுடைய அந்த பேக்ட்ராப் வாய்ஸ் இந்த இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க என்னுடைய ஸ்டாஃப். இது எல்லாமே நம்ம டீமில் இருக்கிறவங்களே வச்சு பண்ணது. இப்போ உங்களே நான் ஏன் அழைச்சேன்னா நம்ம இன்ஸ்டியூஷன்லேருந்து ஒருத்தங்க வந்து இது பண்ணணுங்கிறது தான். வாய்ப்புக்கு நன்றி. ஆமாம், நம்ம 2 பேரும் 25 வருடங்கள் இருந்ததுக்கான ஒரு அங்கீகாரமே இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான். உஷி தான் அதுக்கு பேக்ட்ராப் வாய்ஸ் கொடுத்தது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டங்கிறத காட்டுறாங்க. அதே நேரத்தில் அந்த கண்டினியூட்டி ஆஃப் ரிசசிட்டேஷன். ஒருத்தர் டென்ஷனில் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, சடனாக அரெஸ்ட் ஆகிரு. இது வந்து யதார்த்தமாக ஒவ்வொரு இதில் நடக்கிறது. விழுந்துடுறாரு, ரோட்லேயே விழுந்துடுறாரு, ஓரமாக கொண்டு சேஃபாக வச்சுட்டு அப்புறம் அந்த ரிசசிட்டை மசாஜ் ஆரம்பிக்கிறாங்க. கம்ப்ரெஷன் ஒன்லி லைஃப் சப்போர்ட், COL, அதான் கோல்ஸ்.
உன்னுடைய வாழ்க்கையுடைய கோலே வந்து இந்த கோல்ஸ் தான் அப்படிங்கிறது அதை கொண்டாடுற கவிதை கவிஞர் அதை கொண்டாடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த விஷுவல் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ரெஷன் கொடுக்கறதுலேருந்து அந்த ஸ்ட்ரெச்சரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆம்புலன்ஸ் போகிறது எல்லாமே இந்த கம்ப்ரெஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இடையில விட்டுட்டிங்கன்னா ஹார்ட் ஸ்டாப் ஆகிடும். ஹார்ட் பம்ப் பண்ணாத இருந்த 4 மினிட்ஸில் பிரெயின் டெத் ஆகிடும். பிரெயினுக்கு ஆக்சிஜன் அந்த பிராணவாயு இது போகாமல் பிரெயின் வந்து இதாகிடும். பட் இவங்களுக்கு ஹார்ட்ல தான் ப்ராப்ளம்ங்கிறது ஒரு வழிபோக்கனுக்கு எப்படி தெரியும்? அதுதான் அது எப்படி நம்ம அதுதான் அந்த பாட்டிலே வருது பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு அவருக்கு அவேக்காக இருக்காரான்னு பார்க்கணும். நினைவு இல்லாத அந்த அந்த இது ஆரம்பிக்கிறதே பாருங்க, இறைப்பின் பிடியில் மீட்க நம் அன்பின் உயிரை காக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைவு இல்லை என்பதை நம்ம அசஸ் பண்ணணும். நினைவு இல்லைனாலே அவங்க அரெஸ்ட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். நினைவு இல்லை. அதன் பிறகு பல்ஸை பார்க்கணும், நாடி பார்க்கணும். இந்த கரோட்டிட் அந்த விஷுவலி அதை காட்டுறாங்க பாருங்க, அந்த நாடியை பார்க்கணும். நாடி நினைவு இல்லை, நாடி இல்லைன்னா ஹார்ட் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஹார்ட் பம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த நாடி வரும், பல்ஸு. நம்ம ருட்டீனாக ரேடியல் பல்ஸ்னுங்க பார்ப்போம். அந்த பல்ஸ் வந்து அரெஸ்ட் ஆனவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியாது. அப்போ உங்கள் கரோட்டிட் இந்த இடத்துல பார்க்கணும், அந்த கழுத்தில். இதுக்குன்னு நான் தனி வீடியோலாம் பண்ணி அவேர்னஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த பல்ஸ் இல்லாத நினைவு இழந்தவங்க அத்தனை பேரும் ஹார்ட் அரெஸ்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அதன் பேருக்கு ஒன்றுமே யோசிக்கவே கூடாது, காஸ்ட்டாக கம்ப்ரெஸ் பண்ணணும். அதுதான் கம்ப்ரெஷன் ஒன்லி லைஃப் சப்போர்ட். எங்கே கையை வைக்கணும், எப்படி கம்ப்ரெஸ் பண்ண எல்லாமே அந்த பாட்டில் இது பண்ணியிருக்கோம். இதுக்கு நான் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வீடியோ அந்த நம்ம சிமுலேஷன் லேபில் எடுத்ததுமே ஒன்று பண்ணியிருக்கேன். ப்ராப்ளம் அதில் இன்ட்ரெஸ்ட் இதில் அட்டாச் போய் பார்த்தா அந்த வீடியோலேருந்து இது இன்னமும் ப்ராக்டிக்கலாக நிறைய ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணலாம். இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான். இது மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னால் முதலுதவியாக செய்யப்பட வேண்டியது. இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், பேசிக் கார்டியாக் லைஃப் சப்போர்ட்னு சொல்லுவோம், BCLS. பேசிக் எங்கே அரெஸ்ட் ஆகலாம் அங்கே பண்ணணும். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் அவங்க ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் ரிசீவ் பண்ணி கிரிட்டிக்கல் கேர் ஏரியா அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னா அந்த இது வந்து ACLSன்னு சொல்லலாம், அட்வான்ஸ்ட் கார்டியாக் லைஃப் சப்போர்ட். அங்கே எல்லா வசதியும் இருக்கும். அவங்கள இன்டுபேட் பண்ணிடலாம், மிஷினில் கனெக்ட் பண்ணிடலாம், ஸ்பெஷல் மருந்தெல்லாம் இன்ஃபியூஸ் பண்ணலாம், அந்த ஷாக் கொடுக்குற மிஷின் வச்சு நம்ம டிஃபிபிரிலேட் எடு பண்ணலாம். இந்த வீடியோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு, விழுந்துடுறாரு, நினைவு இழந்துடுறத அசஸ் பண்ணிடுறாங்க, பல்ஸை பார்க்குறதுலேருந்து மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ECG ஃபார்ம் காட்டுறோம் இல்லைங்களா, அதுதான் எல்லா ஸ்க்ரீன்லையும் நம்ம பார்ப்போம். அட்வான்ஸ் கார்டியாக் லைஃப். அந்த ஹார்ட் வந்து லப் டப்புன்னு அடிக்கிறது இப்படி இப்படி ஆயிடுச்சுன்னா தான் அந்த வியூ வந்து நம்ம அறத்தில் இருக்கிற பல்லு மாரி அப்படியே கடகரகரன்னு போகும். அதுதான் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம். இந்த வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் செட் ஆகிட்டாலே அவங்க நியர் டெத்துக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அது இருக்க அத்தனை பேருக்கும் நம்ம ஷாக் மிஷின் யூஸ் பண்ணி அந்த டிஃபிபிரிலேட்டர் யூஸ் பண்ணி பண்ணணும். நிறைய ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த ஃபயருக்கு தீக்கான இது வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதேமாரி இப்போ இந்த டிஃபிபிரிலேட்டர் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர் வச்சுருப்பாங்க. அது நம்ம பார்க்கலாம். அதை எடுத்து தான் அந்த மாரியான டிஃபைப் ஆனவங்களுக்கு நம்ம ஷாக் கொடுத்து அந்த கார்டியாக் லைஃப் சப்போர்ட்டை இனிஷியேட் பண்ணணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பாட்டில் நாம் வந்து ஒரு CPCR கார்டியோ பல்மனரி செரிப்ரல் ரிசசிட்டேஷனை ஒரு சிங்கிள் பர்சனாக ஒரு ஃபாரவே இதிலிருந்து எப்படி பண்ணுறது, அதனுடைய அந்த 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 ஸ்கில் எப்படி நம்ம டெலிவரி பண்ணுறதுங்கிறத ஃபுல் சாங்கிலையுமே காட்டியிருக்கோம். அதுதான் வந்து கோட் ப்ளூ அப்படிங்கிற ஒரு சென்ஸை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் டிக்ளேர் பண்ணி இதை ஆரம்பிப்போம், பேசிக் கார்டியாக் லைஃப் சப்போர்ட். சரி, இப்போ ஹீட்டு அதிகமாச்சுன்னா இப்போ இந்த வெயிலுக்கு நிறைய பேர் இறப்பு விகிதம் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன வயசு பசங்க கூட அதை தாங்க முடியாமல். ஆமாங்க, எக்ஸ்ட்ரீம் ஏஜ் 2 பேருக்குமே இந்த ஹீட் ஸ்ட்ரோக் செட் ஆகிடும். எக்ஸ்ட்ரீம் ஏஜ் ரொம்ப எல்டர்லி ஓவர் 70 இயர்ஸில் இருக்கிறவங்க, சின்ன பச்சிலம் குழந்தைங்கலாம் ஹீட் வந்து டாலரேட் பண்ண முடியாது. என்ன ஆகும், ஃபஸ்ட்டு டீஹைட்ரேஷன், ஃப்ளூயிட் டிப்ளேஷன் ரொம்ப ஆகிடும். ஃப்ளூயிட் டிப்ளேஷன் ஆச்சுன்னா எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்லுவாங்க, அது முக்கியமான எலக்ட்ரோ, இந்த பொட்டாசியம், சோடியம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் டிஸ்ஆர்கனைஸ் ஆகிடுச்சுன்னா வயசானவங்களாம் சடனாக அரெஸ்ட் ஆகிடுவாங்க. ஹீட் ஸ்ட்ரோக் இஸ் a பிக் கன்சர்னுங்க. அதனால் சம்மரில் வந்து இந்த மிட்டேயில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகாமல், வயதானவங்களும் ரொம்ப பச்சிலம் குழந்தைகளும் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. நம்ம ஏஜ் மிடில் குரூப்பில் இருக்கிறவங்க சம்வாட் மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் நல்லா ஹைட்ரேட் பண்ணணும். ஹைட்ரேட் பண்ண நான் சொன்ன அந்த சோடியம் பொட்டாசியம் டிப்ளீஷன் ஆகாது. ஹார்ட் எலிமெண்ட்லாம் இருக்கிறவங்க இதுமாரி ரொம்ப டீஹைட்ரேட் ஆனால் ப்ரெஷர்லாம் கூட ட்ராப் ஆகி அதனால் சிலருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு கூட ஹை ஹீட் எக்ஸ்போஸில் வந்துடும். இளைஞர்களுக்கும் இது அதிகமாக ஏன்னா பிளட் திக்காக இதயத்தினுடைய ரத்த குழல் ரத்தம்லாம் துவைய ஆரம்பிச்சதுன்னா அது ஒரு ஹார்ட் அட்டாக் பிரதிபலிச்சலாம். சில பேருக்கு ஸ்ட்ரோக்கே வந்துடும். ஹீட் ஸ்ட்ரோக் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சர் இன் எல்டர்லி பீப்புள் அண்ட் 2 யங் கிட்ஸ். ஸோ அதனால் சன் எக்ஸ்போஷர் கூடுமான வரைக்கும் மிட்டேல அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்னும் ஒரு 1 or 2 மந்த்ஸுக்கு. அக்னி நட்சத்திரம் தான் இன்னமும் அக்னியாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். மழை இல்லாததுனால வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏப்ரல் எண்டெல்லாம் இன்னும் அதிக தாக்கம் இருக்கும். அது அந்த பாடல்ல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அது கொஞ்சம் அச்சுறுத்துற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அந்த விழிப்புணர்வு வரணும் அப்படின்னா நம்ம அனுப்பணும் இல்லைங்களா.
பட்டு ஃபைனலாக இதமாரி ஒரு இதுலேருந்து பேசிக் கார்டியக் லைஃப் சப்போர்ட் கொடுத்து ஹாஸ்பிட்டல் போய் அட்வான்ஸ் கார்டியக் லைஃப் சப்போர்ட்டை மேக்ஸிமம் எல்லா உயிருமே நம்ம காப்பாற்றுறதுக்கான ஒரு தருணம் இருக்குது. சரிங்க சார், இப்போ நம்ம கலந்துரையாடல் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நாம. எனக்கு இதில் பாட்டு பாடின அந்த யதுப் கிருஷ்ணா வந்து ஒரு நல்ல சிங்கர். நீங்கள் சில பிஎஸ்ஜி கலை கழக போட்டிகள் இந்த இதிலெல்லாம் ஆடிட்டோரியம் நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் நிறைய பாடியிருக்காரு. அவருடைய ரொம்ப நல்ல பாட்டு வந்து இதயமே இதயமேன்னு ஒரு பாட்டு இருக்குது. இதயமே இதயமே அந்த பாட்டு ரொம்ப நல்லா தத்துருவம் பாடுவார். அப்புறம் நிறைய அவர் நல்லா பாடி ப்ரைஸ்லாம் நல்லா வாங்கிடுவார். இவரை ஏன் நம்ம யூஸ் பண்ணி இந்த பாட்டை பண்ணக்கூடாது? இவர் வந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற அனஸ்தீசியா டெக்னீஷியன், மயக்க மருந்து கொடுக்கறதுக்கான இதில் இருக்கிற டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டு. இவரை வச்சு இந்த பாட்டை பண்ண ஏன்னா அவருடைய சப்ஜெக்ட் இது, இந்த இப்போ ரிசசிட்டேஷன் இதெல்லாம் கோல்ஸுங்கிறது கம்ப்ரெஷன் லைஃப் சப்னா அவரை வச்சு பண்ணுது. யதுப் கிருஷ்ணா நல்லா அதை கேரி பண்ணியிருந்தார். அப்புறம் அந்த டீம் எல்லாம் வந்து நம்ம எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த ஸ்டாஃபுங்கள்லாம் பார்த்தீங்கல்ல அந்த விஷுவலில் அவங்கெல்லாம். அப்புறம் டாக்டர் கார்த்திக் வந்து எமர்ஜென்சி இன்சார்ஜ் அந்த பீரியடில், அவர் வந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப்லாம் அது கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதான் நான் ஆரம்பத்தில் ஓப்பனிங்கில் என்ன சொன்னேனுங்க, இது வந்து ஒரு தனி முயற்சி இல்லை, இது ஒரு கூட்டு முயற்சி. அத்தனை பேரும் சேர்ந்து அத்தனை கிரவுண்ட் ரியாலிட்டியும் ஒர்க் பண்ணி நம்மளுடைய நிர்வாகத்தினுடைய ஒரு கைடன்ஸ் அண்டு பிளெஸ்ஸிங்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம ஸ்போர்ட்டிவாக கேரி பண்ண முடியும். நாம் இருக்கிற ஃபீல்டு வேறு. நாம் வந்து ஆப்ரேஷன் தேட்டரு, அவுட் பேஷண்ட்டு, இன் பேஷண்ட் இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்க நமக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கான இதுமாரியான ஒரு ஃபீஸிபிள் என்வாயர்மெண்ட் வேணும். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இல்லை, உங்களுக்கான நேரத்தை நீங்கள் இவ்வளவு பயனுடையதாக பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயங்க சார், உண்மையாகவே. அதுதாங்க, நம்ம எல்லாருமே மல்டிஃபேசட் டேலண்டட் பர்சன். ஏதோ ஒரு ரீசனில் ஏதோ காலப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். என்றைக்காவது ஒரு நேரம் அதை நினச்சி இது பண்ணோன்னா நம்மளுடைய அதர் பார்ட் ஆஃப் லைஃப்பை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போக முடியும். நீங்கள் கவிதை எழுதலாம், பாட்டு எழுதலாம், இல்லை மியூசிக் ப்ளே பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், ஆர்டிஸ்டாக இருக்கலாம். இதெல்லாமே நீங்கள் உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை சின்ன வயசில் டெவலப் பண்ணுறத லைவ்லியாக கொண்டுட்டு அதுக்கு தான் நம்ம நிறுவனத்தில் ஸ்டாஃப் டே நடத்துகிறாங்க. நீங்கள் ஆசிரியராக இருந்தாலும் சரி, மருத்துவராக இருந்தாலும் சரி, நீங்கள் வருஷத்தில் ஒரு நாள் வந்து உங்களுடைய எல்லா திறமையும் நீங்கள் இப்போ சொன்ன எல்லாமே போட்டிகள் அதில் வந்து. அதாங்க, நேற்று கூட நம்ம நர்சிங் இதில் நம்ம செவிலியர் இதில் வந்து ஒரு பட்டிமன்றம் வச்சதாக சொன்னாங்க. நான் எல்லாம் ஆசைலாம் இருந்தால் கூட போக முடியாது, நமக்கு டைம் ஆப்ரேஷன் முடிக்கணும், அடுத்து அவுட் பேஷண்ட் பார்க்கணும், அடுத்து ஈவினிங் ப்ராக்டிஸ் பார்க்கணும், இப்படி போயிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம ஸ்பேர் பண்ண டைம் இல்லை. பட் டைம் இருந்ததுன்னா வி ஷுட் ஆல்வேஸ் என்கரேஜ் wherever there is activity which is going to improve your self confident. உங்களுடைய இது ஒரு ப்ரொமோஷன்லாம் எடுத்துக்க வேணாம், அறிமுகம். இதை நாம் அறிமுகப்படுத்த இதனால் தாக்கம் வந்து ஒரு சில பேர் இதுமாரி ஆக்டிவிட்டிஸ்லாம் ஈடு பண்ணும் போதில் லைஃப் ரொம்ப பேலன்ஸாக போகும். யூ கிவ் மச் மோர் ரிட்டர்ன் டு த சொசைட்டி. நீங்கள் ஒரு டாக்டராக இருந்து கொடுக்குறதோட இதுமாரி ஒரு கவிஞராகவோ, ஒரு பாடலாசிரியராகவோ, ஒரு சமூக விரும்பியாகவோ இருந்து பண்ணுறதுனால வர்ற அந்த டெலிவரிக்கெலாம், ஏன்னா யூ லீவ் ஃபார் ஒன்ஸ் தானுங்களா, அந்த இதில் நீங்கள் என்ன மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட்டு. நான் வந்து இந்த தருணத்தில் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கத்தோட, வாழ்க்கையில் 2 பார்ட் 1 வந்து அப்பா அம்மா கூட இருந்து வந்தது, பார்ட் 2 வந்து நம்ம மனைவி குழந்தைகள் அந்த இதில். இப்போ நான் பார்ட் 2ல் பயணிச்சிக்கிட்டு இருக்கேன். நீ இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க இல்லையா, பெரிய நற்குணன் ராமையா முருகேசன், அது நான் இருந்த ஊர், என்னை வளர்த்த அப்பா அம்மா அவங்களுடைய இது. இப்போ இருக்கிறது வந்து நான் வந்து ஆக்சுவலாக முருகேசன் கார்த்திகா, ஒய்ஃபு பேர் கார்த்திகா, அவங்க வந்து ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் இங்கே கோயம்புத்தூர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. 2 குழந்தைங்க, பிரித்தேஷ், நித்தேஷ் இவங்க. ஸோ இவங்க இந்த 4 பேர் தான் இப்போ 4 முகமாகி இந்த பயணத்தை இப்போ கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். பட் எல்லாத்துக்கும் வந்துங்க, எல்லாருக்கும் ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். இதமாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண, வெளில வர, செய்ய, இதெல்லாம் வந்து ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். தட் ஷுட் இம்ப்ரூவ் த ஹோல் குட்னஸ் ஆஃப் த சொசைட்டி. ஸோ எல்லோருக்கும் கொஞ்சம் அந்த பாசிட்டிவ் சார். அதனால தான் சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் எத்தனையோ ராஜாக்கள் வாழ்ந்திருக்காங்க, சேர சோழ பாண்டியர்கள், நாயக்கர்கள், எத்தனையோ ராஜாக்கள் இருந்திருக்காங்க. அவர்கள் வாழ்ந்த அரண்மனைகள் எல்லாம் இன்னைக்கு இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் அவர்கள் கட்டிய கோயில் வந்து இன்னும் வழிபாட்டு தலமாக இருக்குது. அப்போது தான் ஒரு காரியத்தை எடுத்து அதை பொதுவாக மக்களுக்கு அப்படின்னு நம்ம கொண்டு போய் சேர்த்தும் போது அது காலம் கடந்து நிற்கிது. என்னோடது அப்படின்னு செய்யும்போது அது வந்து ஒரு கட்டத்தில் நின்று போயிடுது. அது மாதிரி உங்களுடைய பணி வந்து இதை முழுவதும் சமுதாயத்துக்கு அப்படின்னு வர்றதுனால இது வந்து சமுதாயத்துக்கு முழுவதுமாக போய் சேருது.
ஒரு ஆறு வந்து அப்படியே வேகமா பாய்ந்து கடலில் கலப்பதை போல உங்களுடைய பணி வந்து மிகவும் நேர்த்தியானது. அதனால நீங்க மிகவும் கரெக்டாக மகிழ்ச்சி. கம்பேர் பண்ணியிருக்கீங்க. அந்த காலத்துல ஒரு 100 இயர்ஸ் 200 இயர்ஸ் 500 இயர்ஸ் முன்னே நடந்ததெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி எத்தனையோ அரண்மனைக்கு அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. கோயிலை தான் நம்ம இப்போ வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாம செய்கிற சில தொழிலினுடைய இது வந்து அடிவாரமே இல்லாமல் போயிடும். ஆனா இதை மாரி ஆக்டிவிட்டிஸ் எப்பயுமே உங்களை ஒரு உங்களுடைய படைப்புகள் சமுதாயத்தில் இருக்குமே சார். அது இருக்கும். அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன், இது எனக்காக மட்டும் இல்லை, எல்லாருமே இதில் ஏதாவது ஒரு பகுதியாவது பங்களிக்கணும். அப்போ தான் வந்து இது ஒரு மிகப்பெரிய செயலாக வெளியில் இது வந்துக்கிட்டு இருக்கோம். மருத்துவர்களுக்கு டைம் இல்லைங்கிறது உண்மை தான், அதை நானே கண்கூட பார்க்குறேன். என்னுடைய லைஃப்பே அப்படி தான். பட் அந்த டயத்தில் நீங்கள் ஒரு டைம் எடுக்கிறது தான் காலம் ஆளுமை. காலம் பொன்னானது. ஆனா நீங்க அப்படியே வந்து ஒவ்வொரு பொட்காசுகளா கொடுத்த மாதிரி இருக்கு. நீங்க இப்போ ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பொட்காசுக்கு சமம். இன்டைரக்டாக நான் வந்து மறைமுகமாக இதில் என்ன பண்ணணும், தமிழை மேலே கொண்டாடணுங்க. அந்த தமிழுக்காக தான் இது எல்லாமே. அதான் மருத்துவ அறிவியல் தமிழ் பட்டறை. அந்த பட்டறையிலேருந்து தீட்டப்பட்டது தான் இது அத்தனையுமே. இந்த தமிழுக்காக அப்படின்னு முடிக்கிறதுனால நம்ம இன்னைக்கு இத்தனை பாடல்களையும் நம்ம மருத்துவம் சார்ந்து சமுதாய விழிப்புணர்வு சார்ந்து இருந்தால் கூட தமிழுக்காக இந்த கடைசி பாடல், இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் இது தமிழா பாடல் கண்டினியூவாக போக வேண்டியது. இந்த தமிழா பாடல் ஒரு மிகப்பெரிய டச் என்னுடைய மனசுக்கு. நான் நிறைய இதுமாரி பாடல்கள் அறிவியல் தமிழ் இல்லாமல் இருக்கிற பாடல்களில் இது ஒன்று. காதல் பாடல்கள்லாம் சிலது பண்ணியிருக்கேன். ஒரு சிலது மூவிலெலாம் கூட அங்கங்கே பிட் அண்ட் பீஸாக வந்திருக்கு. பட் அதெல்லாம் சொல்ல டிஸ்கஸ் இப்போ நமக்கு டைம் அவ்வளவு அவகாசம். இந்த பாட்டு நானும் கேட்டிருக்கேங்க சார். நம்ம அந்த பயிற்சி பட்டறையில போட்டு காமிச்சிங்க. கரெக்ட், ரொம்ப அருமையா இருந்தது. தமிழா இந்த பாடலை வந்து நாம் லான்ச் பண்ணதே ஒரு மருத்துவ அறிவியல் தமிழ் கருத்தரங்கத்தில் தான் லான்ச் பண்ணணும். ஸோ இன்றைக்கி இந்த பாட்டை இப்போ நம்ம கேட்கலாம். இது ரொம்ப தாக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு. இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களுடன் தமிழா தமிழா தமிழ் மொழி உணர்வு பாடல். வரிகள் தமிழன்பால் கவி பேராசிரியர் மருத்துவர் பெரிய நற்குணன் ராமையா முருகேசன் அவர்கள். பாடியவர் ஜெயராஜ் கண்ணன் அவர்கள். இசை அருளன் அவர்கள். தமிழா தமிழா அமிழ்திக்கு நிகர் நம் தமிழா, உயிரினும் மேல் நம் தமிழா, தமிழேதான் உன்னுணர்வா. தமிழா தமிழா அமிழ்திக்கு நிகர் நம் தமிழா, உயிரினும் மேல் நம் தமிழா, தமிழேதான் உன்னுணர்வா. தமிழா தமிழா அமிழ்திக்கு நிகர் நம் தமிழா. மொழியா மொழியா தாய்மொழியா, செம்மொழி வழி நம் தமிழ் மொழியா, ஆத்திச்சூடி வழிவகுத்த மொழி, ஔவையால் ஆட்கொண்ட ஆதிமொழி. பொய்யா புலவன் வழி பொழிந்த மொழி, புவி முழுதும் ஆட்கொண்ட போக மொழி, உலக பொதுமறை வழி நின்றதனால் வான் சிறப்புதனை என்றும் தந்த மொழி. தமிழா தமிழா அமிழ்திக்கு நிகர் நம் தமிழா, உயிரினும் மேல் நம் தமிழா, தமிழேதான் உன்னுணர்வா. தமிழா தமிழா அமிழ்திக்கு நிகர் நம் தமிழா. தொல்காப்பிய தொகுத்த தொன்மை மொழி, அகத்திய அணிகலனாய் வந்த மொழி. ஐம்பெரும் காப்பியத்தால் மடித்த மொழி, அம்மா என்றழைத்த மூல மொழி. கம்பனால் கபிலனால் என்றும் கழித்த மொழி, காவியம் பல படைத்த மேன்மை மொழி. இளங்கோமாலியம்பிய
இயற்கை மொழி இலக்கிய பண்பில் நன்றாய் இனித்த மொழி. முத்தமிழ் மன்றம் பல கொண்டதினால் அயலாரின் வாய் பல திறந்த மொழி. பாரதிதாசன் கண்ணதாசன் வாலிப கவிஞர்களின் சுவாச மொழி. வாலிப கவிஞர்களின் சுவாச மொழி. கவி பேரரசுகளின் புதுமை மொழி. தமிழா தமிழா அமிழ்திக்கு நிகர் நம் தமிழா. பாரதி கண்ட உயிர் மேன் மொழி. நம் கலாம் கனவு கண்ட விண்கல மொழி. பெரியார் பகுத்தறிவை வளர்த்த மொழி. அண்ணா காமராஜ் கலைஞர் எம்ஜிஆர் அம்மாவாளரன் கண்ட ஆட்சி மொழி. தஞ்சை மதுரை கோவை தனில் செம்மொழி மாநாடு கண்ட அழகு மொழி. மலையாளங்கா பர்மா கனடா பாரெங்கும் பறைசாற்றும் பாசமொழி. உணர்வும் உயிரும் என்றும் தமிழ் என்றால் நம் நாட்டின் ஆளுமை தமிழ் என்றால். உணர்வும் உயிரும் என்றும் தமிழ் என்றால் நம் நாட்டின் ஆளுமை தமிழ் என்றால். பட்டி தொட்டிகளில் எல்லாம் தமிழ் என்றால். மழலையர் பள்ளிகளில் எல்லாம் தமிழ் என்றால். மருத்துவம் பயிலும் மொழி தமிழ் என்றால். சட்டம் இயம்பும் மொழி தமிழ் என்றால். இசையின் இயல்பு மொழி தமிழ் என்றால். இறை பணி செய்யும் வழி தமிழ் என்றால். தமிழா தமிழா அமிழ்திக்கு நிகர் நம் தமிழா. உயிரினும் மேல் நம் தமிழா. தமிழேதான் உன்னுணர்வா. தமிழா தமிழா அமிழ்திக்கு நிகர் நம் தமிழா. தமிழால் சந்திப்போம். தமிழால் சிந்திப்போம். தமிழால் சாதிப்போம். தமிழால் போதிப்போம். தமிழா 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 தமிழா. தமிழா தமிழா. தமிழ் மொழி உணர்வு பாடல் கேட்டோம். வாழ்க தமிழ். மிகவும் மகிழ்ச்சி சார். ரொம்ப அழகாக ஒவ்வொரு பாடலுக்கான விளக்கமாக ரொம்ப நல்லா சொன்னீங்க. இது எல்லா மக்களுக்கும் ரொம்ப பயனுடையதாக இருக்கும். என்னுடைய வேண்டுகோளின்படி ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு அமர்வாக கொண்டு போய் இதை எப்படி இன்னும் ரொம்ப விரிவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துனா இன்னும் பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க சார். உண்மையிலேயே இந்த தருணம் எனக்கு இந்த ஒவ்வொரு பாடலும் எங்கெங்கெல்லாம் உருவாகி அது ஒரு துண்டு பேப்பரில் எழுதி அதை அப்புறம் கம்போஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு இது ஒரு கருத்தரிக்கிற மாரி தான். ஒரு சிந்தனைக்கு கருவாகி அப்புறம் அது உருவாகி அது டெலிவரி ஆகி வெளில வரும்போது இருக்கிற மகிழ்ச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த மகிழ்ச்சி எனக்கு இன்றைக்கி வந்திருக்கு. நாம் எப்பயுமே சொல்லுவோம், ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய். இது எல்லாமே நம்மளால் வர்ற ஒரு சேய் மாரி தான். இந்த கவிதைகளாக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் அது சான்றோர்கள்லாம் பார்த்து நம்ம இது பெஸ்ட்டு, இது உலகத்துக்கு சமுதாயத்துக்கு உபயோகமாக இருக்குன்னு சொல்லி அந்த தருணம் இருக்குது இல்லைங்களா, அந்த மகிழ்ச்சி அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ 7 பாடல் இருக்குது 6 பாடல் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே ஒரு நல்ல சான்றோனாக்கிய குழந்தை மாதிரி, பெரிய பேர் வாங்கின குழந்தை மாதிரி தான் ஒவ்வொன்றுமே இருக்குது. அதனால ஒரு தாயுடைய மனநிலையில்
நீங்கள் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்துன்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி உங்களுக்கே உரிய ஒரு பாணியில் மிக அழகாக எழுதி உங்களுடைய முழு இன்வால்மெண்ட் வந்து ஒவ்வொரு பாட்டிலையும் கவிதையிலையும் உங்கள் எழுத்துக்களில் இருக்கிறது தான் இதனுடைய வெற்றிக்கு காரணம். அந்த அக்கறை தான் வந்து வெற்றியாக வந்திருக்கு. சரியாக சொன்னீங்க. ஆக்சுவலாக இது ஒரு பேரின்ப நாள். ஏன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு இதில் இன்றைக்கி ரம்ஜானாவும் ஆயிடுச்சு இல்லைங்க. அதெல்லாம் கோஇன்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இந்த வகையில் வந்து இந்த பாடல்கள்லாம் நல்ல ஒரு இது வந்து இதை போல் நிறைய நம்ம பண்ணணும். நான் மட்டும் பண்ண போதாவது மற்றவங்களும் இதில் ஊக்கம் இருக்கிறவங்க எல்லாம் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நன்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். அதில் முக்கியமாக இந்த பாடல் பாடியிருக்காரு இல்லைங்களா திரு ஜெயராஜ் கண்ணன் அவர்கள். சென்னையிலேருந்து இத்தனையோ அவர் உள்ள இது பண்ணி நீங்கள் நேராக அவர் ஒரு நேரம் பார்த்துருக்கீங்க. நம்ம இதுக்கு கருத்தருக்கு வந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலியோடு அவங்களோட மனைவி அவங்களையும் வர சொல்லியிருந்தேன். எனக்கு அந்த நாள் வந்து ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் நாள். நான் ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ண ஒரு நாள் அது. இதெல்லாம் போக இதுக்கு நம்ம இப்போ இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கிற இது இருக்குல்லைங்களா, நம்ம சந்திரசேகர் சார், அவங்களுடைய அசோசியேட் பிரவீன், சசிகலா வந்திருந்தார். இந்த இதை நமக்கு கொடுத்த அந்த பிஎஸ்ஜி சமுதாய வானொலி கூட இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம என்றுமே கடமைப்பட்டதோட நாம் உணர்ச்சிபூர்வமாக அதை இன்னும் மேலே கொண்டுகிட்டு போகணுங்க. ஒரு நல்ல விஷயம் வந்து எந்த நாள் வேணால் நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பொது சிந்தனை வந்து இந்த இடத்துல இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய நிர்வாகமாக இருக்கட்டும், அதில் இருக்கிற அங்கத்தினராக இருக்கட்டும், நம்ம கூட பயணம் செய்கின்ற சக பணியாளராக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம ஒரு ஃபேமிலி மாரி தானுங்க இல்லையா. அதை அந்த வகையில் பார்க்கும்போது அது இன்னும் பூரிப்பாக இருக்குது. இதே நம்ம ஒரு வேறு இடத்துல இதை பண்ணியிருந்தா கூட யூ ஒன்ட் ஃபீல் லைக் இல்லை இது நமக்கு ஆத்மார்த்தமான இடமா இருக்கு, அதனால ரொம்ப இயல்பாக இருக்கு. ஸோ அத்தனை பேருக்கு நம்ம நன்றி கூட கடமைப்பட்டிருக்கோம். இதை இந்த காணொலி மூலயமா பார்க்குறவங்க வந்து அவங்க மட்டும் இதை பார்த்து புரிஞ்சிக்காமல் மற்றவங்களுக்கும் இதை வந்து அவங்க பகிர்ந்தாங்க. பார்ப்போம், கேட்போம், பகிர்வோங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற இது இல்லைங்களா. நான் அதனால் வந்து இந்த பெல் பட்டன் அழுத்தலாம் யாரையும் சொல்லலை. அதே நேரத்தில் இந்த இதை பார்க்குறத வந்து நம்ம உபயோகமாக கொண்டுக்கிட்டு போகிறதுக்கான அத்தனை இதுவும் பண்ணிங்கன்னா அதுதான் நம்ம தமிழுக்காக நம்மளை சார்ந்த அந்த தமிழுக்கு ஒரு நல்லுறவு செய்கிற ஒரு மிகப்பெரிய பணியாக இருக்கும். அந்த வகையில் எனக்கு வாய்ப்பு அளித்து நீங்கள் இன்னைய நாளில் வந்து என்னை நேர்முகம் கண்டு இவ்வளவுதான் கலந்துரையாடுறதுக்கு மிக்க நன்றி. மேலே நம்ம குறிப்பிடணும்னா இவங்க நம்ம இதுக்கு முக்கியமாக இந்த விஷுவல் எஃபெக்ட்லாம் கொண்ட அந்த வீடியோகிராஃபர் அவர் சீனியெலாம் எனக்கு பல காலங்கள் தொடர்பு உடையது. அவர் சீனியோடைய சன்னு தான் வந்து ஹாஷ்வின். அவங்களுக்கு என்னுடைய மிக பெரிய நன்றி. ஏன்னா இந்த நாள் கூட்டு முயற்சி தாங்க சார். இது இந்த நாள் வந்து எல்லாருக்கும் ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குங்க. அப்படி இருந்தும் இந்த நாள் இங்கே வந்து இதை பண்ணுங்கிறது மிகப்பெரியது. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதனுடைய மலர்ச்சியை நெக்ஸ்ட் இதில் நம்ம ஒரு தொடர்ச்சியாக பார்க்கலாம். நன்றி. நன்றி மேம். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. இதுவரை மருத்துவ அறிவியல் தமிழ் பட்டறை நிறுவனர், ஆசிரியர், பிஎஸ்ஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இருதய அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் பெரிய நற்குணன் ராமையா முருகேசன் ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் இன்றைய கலந்துரையாடல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம். நன்றி.